வெரைட்டி காலன் ஹோவர் எழுதிய இந்த கதை உங்க மனசை கண்டிப்பா கலங்க வைக்கலாம். இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் கதை. இது ஒரு அழகான ஆடியோ புக் வடிவில இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். போராடி கொண்டு இருக்கும் எழுத்தாளர் லோவன் ஆஷ்லே ஒரு பெரிய வாய்ப்பா பெறாங்க. புகழ்பெற்ற எழுத்தாளர் வெரிட்டி காஃபோர்ட் அவங்க இவங்க தொடர்ந்து முடிக்கிறாங்களா, இதுக்கு நடுவுல இவங்க என்னெல்லாம் ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அதை பத்தி சொல்ற கதை தான் வெரிட்டி. கதை ஆரம்பிக்கிறதே பரபரப்பான ஒரு மேன்ஹாட்டன் சிட்டில ஒரு நபர் போன நோண்டிக்கிட்டே ரோடு கிராஸ் பண்றதுல இருந்து ஆரம்பிக்குது. அப்படி அவர் நோண்டிக்கிட்டே ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு ட்ரக் வந்து சடனா அவர் மேல ஏறிடுது. அவரோட அந்த ஸ்கல் வந்து அந்த ட்ரக்கோட டயர்ல பட்டு செதறி அடிக்குது. இந்த செதறி அடிக்கப்பட்ட அந்த ஸ்கல்லோட ரத்தம் ஒரு சிறு எழுத்தாளரான லோவன் ஆஷ்லே மேல படுது. அவன் மேல ஒன் சைடு ஃபுல்லாவே நனைஞ்சு போயிடுது. அவன் ஒரு பார்க்கிங் கம்பியை புடிச்சுக்கிட்டு இப்ப என்ன நடந்துச்சுன்னே ஒரு நிமிஷம் தெரியாம கதிகலங்கி ஆடி போயிடுறா. அப்ப அவளுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு புதிய நபர் அவளுக்கு ஹெல்ப் பண்ண வராரு. ஸ்ட்ரேஞ்சர் பக்கத்துல இருக்க காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு போய் கிளீன் பண்ணிக்க சொல்லுவாரு. அங்க இருக்க ரெஸ்ட் ரூம் எல்லாமே பிஸியா இருக்கும், முக்கியமா லேடிஸ் ரெஸ்ட் ரூம். அதனால ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம்ல என்டர் ஆகி கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி இவளும் ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் போறா. பின்னாடியே அவரும் போறாரு. ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு மைல்டான ரொமான்டிக் சீன் மாதிரி இங்க இது பண்ணுது ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இவன் ஷர்ட்லாம் கழட்டி இவளே வாஷ் பண்ணிக்கிறா. ஃபுல்லா பிளட்டா இருக்கு இல்லையா, அவளோட ஒன் சைடு ஃபேஸும் ஃபுல்லா பிளட்டா இருக்கும். அதையும் வாஷ் பண்ணிக்க சொல்றாரு. ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கவே இல்லை. ஆஃப்டர் எ லாங் கேப் இவர் அவளை பாக்குறது, அவரு இவளை பாக்குறது இப்படின்னு போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கேப் விட்டு ரெண்டு பேரும் பேசுறாங்க. இவ பேரு லோவன். இந்த ஹெல்ப் பண்ண அந்த ஸ்ட்ரேஞ்சர் பேரு ஜெர்மே அப்படின்னு சொல்றாரு. ஜெர்மே ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேன்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. லோவன் அவளை பத்தி பெருசா எதுவும் சொல்லிக்கல. ஜெர்மே ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, இப்ப பார்த்ததை விடவா ஏதாவது கொடூரமான சம்பவம் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஏதாவது டிசப்பாயின்மெண்டா இருக்கா, நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்கன்னு அவ கேக்குறான். அப்ப ஜெர்மே சொல்றான், ஆத்தங்கரையில இருந்து வெளியே தூக்கி போடும் போது தன்னோட மகளை கடைசியா பணமா பார்த்ததை பத்தி ஜெர்மி சொல்றாரு. இதை கேட்டு அவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் எங்க அம்மா இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. ரெண்டு பேரும் அப்படியே கான்வர்சேஷனை கட் பண்ணிட்டு காஃபி ஷாப்பை விட்டு வெளியே போறாங்க. ரெண்டு பேருக்குமே வேலை இருக்கு. லோவன் ஒரு மீட்டிங்காக தான் ஆக்சுவலா மேன்ஹாட்டனுக்கு வந்திருக்கா. லோவனுக்கு பேண்டம் பிரஸ்ல இருந்து மீட்டிங்காக கூப்பிட்டுருக்காங்க. சோ பேண்டம் பிரஸ்ல கோரே அப்படிங்கிற ஒரு நபரை பாக்குறதுக்காக போறா. ஜெர்மி அவரோட ஷர்ட்டை கொடுத்திருப்பாரு. இவளோட ஷர்ட் ரத்தக்கரையா இருக்கனால அந்த ஷர்ட்டை மாட்டிக்கிட்டு போறா. ஜெர்மி கிட்ட ஒரு ஸ்பேர் ஷர்ட் இருக்கு, அதை மாட்டிக்கிட்டு ஒரு காஃபி வாங்கிக்கிட்டு அவரும் வெளியே போறாரு. இவளுக்கு ஃபர்ஸ்ட் பார்வையிலேயே ஜெர்மிய கொஞ்சம் பிடிச்சு போயிடுது. ஆனா அவளுக்கு உறுத்தலா இருக்கிறது அவரோட வெட்டிங் ரிங். எனக்கு ஷர்ட்டை கொடுத்துக்கிட்டு இவரு வேற ஷர்ட் போட்டுட்டு போறாரு. சோ உங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவா அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போறா. ஆனா அடிக்கடி அவ கண்ணுல கிராஸ் ஆகுறது அவரோட கையில இருக்க அந்த வெட்டிங் ரிங் தான். சோ அவன் மனசை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு, நம்மளுக்கு பேண்டம் பிரஸ்ல ரொம்ப நாள் கழிச்சு மீட்டிங் இருக்கு, மிஸ்டர் கோரேவை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோரேவை பார்க்க போறான். மிஸ்டர் கோரேக்கும் லோவனுக்கும் ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு, லிவிங் டுகெதர் மாதிரியான ரிலேஷன்ஷிப். ஆனா மிஸ்டர் கோரேவா இருக்கட்டும் லோவனா இருக்கட்டும் ரொம்ப சீரியஸான ரிலேஷன்ஷிப்லாம் இல்ல. ஒரே நிறைய பொண்ணுங்களோட டேட் பண்ணியிருக்காரு. இவ கூட இருக்கும் போதே இன்னொரு பொண்ணுங்க கூடயும் இருந்திருக்காரு. சோ லோவனும் ரொம்ப சீரியஸ் ரிலேஷன்ஷிப்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு பெனிஃபிட் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருந்திருக்காங்க. ஒரு ஆத்தர் அண்ட் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி இவங்க இருந்திருக்காங்க. இந்த ஹாஸ்டல்ல நினைச்சு பாத்துக்கிட்டு அவ டேபிள், ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு டேபிள்ல உட்காந்துருக்கா. அப்போ அவளோட மைண்ட் எல்லாத்துலயும் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்கும். மோஸ்ட் இன்ட்ரோவர்ட், ஒரு ஃபெயிலியரான ஒரு ஆத்தர், மோஸ்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உடையவளா தான் இவளை இதுல போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இவளோட அம்மாவும் இறந்து போயிட்டனால இவளோட நிலைமைய இவளே எப்படி பாக்குறான்னா, ஒரு எறும்பு இருக்கும். எறும்புனாவே ஆக்சுவலா குரூப்பா தானே இருக்கும். ஆனா இந்த எறும்பு அப்படி இல்லாம தனியா எங்க போறதுன்னு தெரியாம லெஃப்ட் போறதா ரைட் போறதா இல்ல ஸ்ட்ரைட்டா போறதா எப்படி போறதுன்னே தெரியாம அங்க எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கும். அந்த எறும்பை பார்த்து இவ பாவப்படுற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா இவ தான் பாவம். இவளை நினைச்சு இவளே கவலைப்பட்டுக்கிறா. அததான் ஒரு கம்பேரிசனா கொடுத்திருப்பாங்க. சாலிட்யூட், தனிமை அவளை வாட்டி இருக்குது. அந்த டைம்ல தான் பேண்டம் பிரஸ்ல இருந்து ஒரு இமெயில் வருது. கோரை கிட்ட இருந்து ஒரு ஜாப் இருக்கு, நீ நேர்ல மீட்டிங்க்கு வா, 9 o'clock பேண்டம் பிரஸ் 14th ஃப்ளோர்னு. இவ அத ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணலைனாலும் தனிமை அவளை வாட்டி இருக்கிறனால ஜஸ்ட் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போறா. இவ ஒரு சின்ன ஆத்தர். இவ எப்பயும் பெண் நேமோ வச்சுதான் எழுதுவா. ஏன்னா இவளுக்கு தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அதனால அவ கான்பிடென்ட்டா அவ வெளியே வர மாட்டேங்கிறா. இவ கோரை கூட மீட்டிங் அட்டன் பண்ண போறா.
ஃபேண்டம் பிரஸ்க்கு இப்ப பிரசன்ட்ல இவன் அந்த மீட்டிங் அட்டன் பண்ண போறதுக்கு முன்னாடி அதே இடத்துல ஜெர்மிய பத்தி நினைச்சிட்டு இருக்கா. ஜெர்மியும் அந்த இடத்துக்கு வராரு. இவன் சர்ப்ரைஸ் ஆயாரா, இவரு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராரா, என்ன ஏது அப்படி இப்படின்னு நிறைய தாட்ஸ் இவக்குள்ள ஓடிட்டு இருக்கும் போது ஜெர்மி கூட இவ பேசுறா. ஒரு அவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருக்கிறதா சொல்லியிருப்பாரு இல்லையா. சோ ரைட்டிங்க்கும் இவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகுறா. அதுக்கப்புறம் அவரை பத்தி கேட்கும் போது அவரும் 14th ஃப்ளோர் மீட்டிங் தான் போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் 9:30க்கு சொல்லியிருப்பாரு. ஆனா இவளுக்கு 9 o'clock மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸா 2 பேரும் எலிவேட்டர்ல போவாங்க. அப்ப மிஸ்டர் கோரே 9:30க்கு தான் வராரு. 9 o'clock மீட்டிங்னு சொல்லிட்டு 9:30க்கு வரீங்களே அப்படின்னு. ஆக்சுவலா அந்த மீட்டிங் 9:30க்கு தான். பட் இந்த லோவன் எப்பயுமே லேட்டா தான் வருவா. சோ அவரு 9 o'clockன்னு சொல்லியிருக்காரு. ஜோமேவும் அவங்களோட மீட்டிங் அக்கம்பனை பண்ற மாதிரி தெரியுது. அதுக்கு முன்னாடி கோரேவும் லோவனும் பேசிக்கிறாங்க. நான் ஒரு பென் நேம வச்சுட்டு எழுதுற ஒரு குட்டி ஆத்தர், நான் யாரு கூடயும் டைரக்டா வந்து மீட்டிங் பார்க்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு பேசும்போது அது கிளைண்டோட விருப்பம். அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால்ல ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மிஸ் அமாண்டா, அப்புறம் ஜெர்மே, அப்புறம் அவரோட வக்கீல் ஒருத்தர் வராரு. அமாண்டா ஒரு ஃபைல் தரா. அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பாத்துக்கிறாங்க. மிஸ்டர் ஜெர்மே இருக்காரு இல்லையா, அவரோட ஒய்ஃப் வந்து ஒரு எழுத்தாளர். அவங்க இப்ப ஒரு பெட் ரெட்டனான நிலைமையில இருக்காங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கனால. சோ அவங்க சூஸ் பண்ண ஆதர் தான் இந்த லோவன். வெரைட்டி பெட் ரெட்டனா இருக்கனால லோவன் தான் வெரைட்டியோட புக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுக்காக ஜெர்மி பேசுறதுக்கு வந்திருக்கான். அதுக்கான ஏஜென்சி தான் ஃபேண்டம் பிரஸ் தான் வெரைட்டி. அவங்க எழுதின புக்கை கம்ப்ளீட் பண்ணும், இதுதான் ஒரு அக்ரிமெண்ட். அதாவது ஜெர்மையோட ஒய்ஃப் ஒரு புக்குக்கு $75,000 கொடுக்குறேன், மொத்த சீரீஸையும் முடிச்சு கொடுத்துருங்க 2 years கேப்ல. மோர் ஓவர் ஃபர்ஸ்ட் புக் வந்து ஒரு 6 month கேப்லயே ரிலீஸ் ஆனா ரொம்ப நல்லது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு தூக்கி வாரி போட்டுறது, இவளுக்கு தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இவ ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல வந்து இருக்கா. அப்புறம் நிறைய பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன வாட்டி கோரேவும் ஜெர்மியும் பேசிக்கிறாங்க. லோவனை தனியா கூப்பிட்டு ஜெர்மியும் லோவனும் தனியா பேசிக்கிறாங்க. என்னோட ஒய்ஃப் நீ எழுதுனா இந்த புக் ரொம்ப நல்லா போகும்னு நினைக்கிறான்னு சொல்ல அவ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுறா. ஏன்னா இவ ஒரு சின்ன ஆத்தர். சோ இவ வந்து அந்த புக் வந்து எப்படி நான் எழுதுறது, நான் எப்படி கண்டினியூ பண்றது, ஒரு கோ ஆத்தரா இவ ஒரிஜினல் நேம போட்டே எழுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவளுக்கு ரொம்ப பயமாயிடுது. அதெல்லாம் வெளியே காமிச்சிக்கல. இவ எழுத முடியாதுன்னு தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கா. ஜெர்மி, நீ எழுதின ஓபன் எண்டட் புக்கை என் மனைவி படிச்சிருக்கா. மோஸ்ட் சிமிலர், 2 பேரும் வந்து எழுதுற அந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சிமிலரா இருக்கு. சோ நீ எழுதுனா நல்லா இருக்கும்னு வெரைட்டி ஆசைப்படுறான்னு சொல்ல இவளுக்கு வேணாம்னு சொல்லணும்னு நினைச்சாலும் ஜெர்மியா பார்த்துட்டே சரின்னு சொல்லிடுறான். ஜெர்மியும் சரி உனக்காக என் அபார்ட்மெண்ட் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல கோரே இருக்காரு இல்லையா, அவரு ஆத்தர் அண்ட் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ லோவன் தான் ஆத்தர். அவ எழுதுற புக்குக்கு 75,000 கிடைச்சிச்சுன்னா அவருக்கு அதுல 15% கமிஷன் கிடைக்கும். பட் இது ஒரு நல்ல ஆஃபர் தான். இருந்தாலும் கோரே வந்து இது ஒரு நல்ல ஆஃபர் இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறாரு. ரொம்பவே கம்மி காசுன்னு சொல்லிட்டு நெகோஷியேட் பண்றாரு. ஜெர்மே $500,000 கொடுக்கறதா ஒத்துக்கிறாரு. இத லோவன் கிட்ட சொல்லிட்டு போறாரு. இத பத்தி கேட்டு கோரே வந்து வாயடிச்சு போயிடுறாரு. இத பத்தி லோவன் கிட்ட சொல்லிட்டு போறாரு. $500,000 உனக்கு கிடைக்கும், அதோட நீ எங்க கூட வந்து தங்குற மாதிரி இருக்கும். அப்பதான் வெரைட்டியை பத்தி உனக்கு நிறைய நாலேஜ் வரும். வெரைட்டியோட ஆபீஸ்லயே நீ இருக்கலாம். வெரைட்டியோட எல்லா புக்ஸ் பத்தியும் நீ பார்க்கலாம். அப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு நீ கோ ஆத்தரா அவ கூட ஒர்க் பண்ணலாம். நீ அங்க இதுக்கு இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமே அங்க வரலாம்னு சொல்லிட்டு $500,000 ஆஃபர் பண்றதா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் கோரேவும் லோவனும் பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கம்மியான காசுக்கு அவர் கொடுக்குறாரு, இது நியாயமே இல்லைன்னு சொல்லும் போது அவ $500,000 அப்படின்னு சொல்றா. அதுவும் அவ விருப்பப்பட்ட பெண்ணை அவ வச்சுக்கலாம். இது ஒரு நிறைய சின்ன ஆத்தருக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு தான். இருந்தாலும் இவ லோவன் ரொம்ப லோவா ஃபீல் பண்றா. $500,000 சொன்ன உடனே வாயடிச்சு போன கோரே தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்படியே முழிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி oh my god அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காரு. அடுத்த நாள் கோரே வந்து லோவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. அங்க லோவன் அவ திங்ஸ் எல்லாம் 2-3 நாளையில பேக் பண்ணிட்டு ஜெர்மே வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் போட்டிருக்கா. அவர் 1 week டைம் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் நான் அதுக்கு முன்னாடியே வரேன்னு சொல்லிட்டு அவ இமெயில் போட்டிருக்கா. அதுக்கு ஜெர்மேயும் ஒத்துக்கிறாரு. இப்போ வந்து அவ தனியா அவ அபார்ட்மெண்ட்ல இருக்கும் போது கோரே வந்து அவரை மீட் பண்றாரு. கோரே வந்து லோவனை தனியா வந்து மீட் பண்றதுக்கு வராரு. 2 பேரும் வைன் குடிக்கிறாங்க. 2 பேருக்கும் ஜெர்மேவை பத்தின கான்வர்சேஷன் போகுது. அப்ப இவ வந்து நான் சீக்கிரமா அங்க போறேன்னு சொல்றான். கோரே வந்து கொஞ்சம் ஜெலஸா இருக்காரு.
பட் பழைய மாதிரி மறுபடியும் ரிலேஷன்ஷிப்ல இறங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக லோவன் வந்து பாத்திரம் கழுவ போறா. கோரே வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வந்துடுறாரு. ஜெர்மியோட பொண்ணுங்களுக்கு இப்பதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா ஜெர்மிக்கு 2 ட்வின்ஸ் இருப்பாங்க. இத பத்தி அவர் சொல்லியிருப்பாரு அந்த ஃபேண்டம் பிரஸ் மீட்டிங்ல. லோவன் கிட்ட இதை பத்தி சொல்லியிருப்பாரு. ஹார்பர் இப்ப ரீசெண்டா செத்து போன பொண்ணு. அவளுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி செத்து போனவ ஜஸ்டின். அவ ஒரு அலர்ஜியில செத்து போயிருப்பா. ஹார்பர் தண்ணியில மூழ்கி செத்து போயிருப்பா. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அவங்க ஃபேமிலியில 1 by 1 இதை இது பண்ணிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோரே வந்து லோவனை வார்ன் பண்ணிட்டு போவாரு. இதெல்லாம் கண்டுக்காத லோவன் இங்க இருந்து 6 hours எப்படி டிராவல் பண்ணிட்டு போறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி எடுத்துக்கிட்டு லோவன் ஜெர்மே வீட்டை நோக்கி போறா. ஒரு 6 hour டிராவலுக்கு அப்புறம் ஜெர்மே வீட்டை போய் சேர்றா. அது ஒரு பெரிய கேட்டட் காம்பவுண்ட். முக்கியமா அதுல ஒரு 3 acres ஆச்சும் அது சரௌண்டிங்ஸ் இருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டியை விட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டிக்கு போகிறதுக்கு நடுவுல ஒரு லேக்கும் இருக்கு. லோவன் அதுக்குள்ள போறா. அங்க பார்க்கிங் ஏரியாவும் இருக்கு. காரை பார்க் பண்ணிட்டு பாக்குறான். அங்க ஒரு சின்ன பையன் நின்று இருக்கான். அவன் பேரு க்ரூ. அவன் பார்க்கறதுக்கு ஜெர்மியோட மினியேச்சர் மாதிரி இருக்கான். அவன் புரிஞ்சுக்கிறா ஜெர்மியோட கடைசி பையன் க்ரூ இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. 2 ட்வின் சிஸ்டர் அவன் இழந்திருக்கான். அவங்க அம்மாவுக்கும் இப்போ உடம்பு சரியில்லை. பெட்ரோல் ஆல்மோஸ்ட் கோமா ஸ்டேஜ் மாதிரியான நிலைமையில இருக்காங்க. சோ அவனை பார்த்து இறக்கப்பட்டுட்டே போறான். ஹாய் சொல்றான். அவனை ஹாய் சொல்லிட்டு போய் லோவன் மூஞ்சிலே டோரை சாத்தின மாதிரி சாத்திட்டு உள்ள அவன் பாட்டுக்கு போயிடும். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லோவன் கால் பண்ணி ஜெர்மே வர சொல்றான். ஜெர்மே மேல இருந்து கீழே வந்து டோரை ஓபன் பண்றாங்க. இவன் தான் என் பையன் க்ரூன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றான். அவளுக்கு அவனை கெட்ட வார்த்தையில திட்டணும் போல இருக்கு. இருந்தாலும் ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கா. உடனே ஜெர்மே கொஞ்சம் வேலையா உள்ள போன வாட்டி இவன் ஒரு சோடா பாட்டில் ஓபன் பண்ண ட்ரை பண்றான். அதுக்கு லோவன் ஹெல்ப் பண்றான். இந்த குழந்தையவா நம்ம கெட்ட வார்த்தையில திட்டணும்னு நினைச்சோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஜெர்மே லோவனோட திங்ஸ் சூட்கேஸ எடுக்கதான் ஹெல்ப் பண்ணதான் போயிருக்கு. அதை எடுத்துட்டு உள்ள வரான். அப்போ க்ரூவை பார்த்து நோ மோர் சோடாஸ் நீ குடிக்க கூடாது, வச்சுட்டு போன்னு சொல்றான். இவனை மட்டும் நம்பவே நம்பாதீங்கன்னு சொல்றான். ஆஸ் எ பேரண்ட் திங் அவன் கரெக்டா அதுக்கேத்த மாதிரி சோடாவை ரெஃப்ரிஜரேட்டர்ல வைக்கிறதுக்குள்ளாரு ஒரு முழுங்கு குடிச்சிட்டு தான் வைக்கிறான். ஜெர்மே நான் உங்களுக்கு இந்த வீட்டை சுத்தி காட்டுட்டான்னு கேக்குறான். ஓ அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்றான். உடனே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. அதுதான் வந்து லோவனுக்கு அவங்க அலாட் பண்ணிருக்காங்க. அந்த ரூம் பக்கத்திலேயே தான் வெரிட்டியோட ஆபீஸ் ரூமும் இருக்கு. சோ அவளுக்கு ஈஸியா ஆக்சஸ்பிளா இருக்கும்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறான். ஃபர்ஸ்ட் அவ பெட்ரூமை காமிக்கிறான். இது எல்லாமே அவளுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப ரிச்சா இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு 5 yearsக்கு முன்னாடி ஒரு 2.5 million வாங்கியிருப்பாங்க. இது அப்போ 3 million இப்போ ஒர்த் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுல இருக்க ஒரு ரூம் சைஸ் தான் அவளோட மொத்த அபார்ட்மெண்ட் சைஸே. அப்படி இருக்கும் போது இது அவளுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ரொம்பவே வியந்து பாக்குறா. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தா எப்பேற்பட்ட நாவலையும் சீரியஸையும் எனக்கு முடிச்சிடலான்னு ஒரு கான்பிடென்ட் வருது. ரிச் அண்ட் கான்பிடென்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரிச்சா இருக்க பிளேஸ்ல வந்து தங்கன்னா அவளுக்கு கான்பிடென்ட் வருமா அவளுக்கு தோணுது. அவ பெட்ரூமை நல்லா சுத்தி பார்த்துட்ட வாட்டி எது வேணும்னாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மே இது பண்றான். அப்ஸ்டார்ஸ்க்கு போய் அப்படியே வெரிட்டியும் வந்து மீட் பண்றாங்க. வெரிட்டி எந்த ஒரு அசைவும் இல்லாம அவ பாட்டு ரொம்ப ஏமாற்றத்தோட பாக்குற மாதிரி ஏதோ ஒரு இடத்த பாத்துக்கிட்டு அப்படியே வந்து படுத்திருக்கான். ஆல்மோஸ்ட் சீரியஸ் கேஸ். அவளோட நர்ஸ் ஏப்ரலா லோவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி லோவனுக்கு ஒரு பெண் நேம் வந்து ஜெர்மே வந்து வைக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு லாரா சேஸ் அப்படின்னு வச்சிருப்பான். அந்த லாரா பேரை தான் எல்லார்கிட்டயும் சொல்றான். வெரிட்டி பக்கத்திலே இருக்க பையன் வந்து போனை நோண்டிட்டு உட்காந்துருப்பான். போனை எடுத்து வச்சுட்டு தூங்கவான்னு சொல்லி ஜெர்மே சொல்லிட்டு இருப்பான். அவன் கேட்காதனால விளையாட்டுத்தனாலாம் கொஞ்சம் பண்ணி அவனை போனை வைக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை தூங்க அனுப்பிட்டு இவங்க 2 பேரும் திரும்ப டவுன் ஸ்டேர்ஸ் போய் வெரிட்டியோட புக் ஷெல்ஃப்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. நர்ஸ் ஏற்கனவே ஒண்ணு சொல்லிட்டு போனான். ஆஃப்டர் 2 hours அப்புறம் நீங்க தான் டேக் கேர் பண்ணிக்கணும். அந்த மிட் நைட் மாஸ் மாதிரி வெரிட்டிக்கு வரும். அதுக்கு மெடிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ஜெர்மே தான் கொடுக்கணும். சோ ஜெர்மே வந்து முடிச்சிருக்கணும். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு டைரக்டா வந்து லோவனை கூட்டிட்டு ஜெர்மே வந்து கீழே வந்து வெரிட்டியோட ஆபீஸ் ரூம் காட்டுறான். பெரிய டேபிள் சுத்தி ஃபுல்லா புக்ஸ். வெரிட்டி ஒரு இடம் விடாம ஃபுல்லா கிறுக்கி தள்ளிட்டே இருந்திருக்கான். அவ நோட் பேட், நோட் ஸ்டிக் இதெல்லாம் ஏதோ இல்லாத மாதிரி க்ரூவோட டயப்பர்ல கூட ஏதோ ஒண்ணு எழுதி வச்சிருக்கான். அவ்வளவு ஒரு லவ்வபுளான ஆத்தர் அவ. இத பார்த்து அவ வியந்தே போறா. ஆனாலும் வந்து லோவனுக்கு ஒரு கான்பிடென்ட் வருது. நம்ம வெரிட்டியோட சீரீஸை எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு 9 books கொண்ட சீரீஸ். 6 வந்து வெரிட்டி முடிச்சிட்டா. ரிமைனிங் 3 தான் இருக்கு. சோ இந்த சீரீஸை வந்து நான் எப்படியாவது முடிப்பேன் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் வந்து லோவனுக்கு வருது. சோ அது ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு சவுண்ட் ப்ரூஃபான பிளேஸ். அதனால அந்த பிளேஸ்ல வந்து என்ன கிடைக்குமோ பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஜெர்மே அவளை அந்த இடத்துலயே விட்டு மேல போயிடலாம்.
அப்போ ஒரு மேனுஸ்கிரிப்ட் கிடைக்குது. அந்த மேனுஸ்கிரிப்ட் வந்து இது வெரைட்டியோட ஆட்டோபயோகிராஃபி. அடுத்தவங்களோட ஆட்டோபயோகிராஃபி படிக்க கூடாதுனாலும் வெரைட்டியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தோட அவ ஆட்டோபயோகிராஃபியை படிக்கிறா. அது அவளோட கதையை கண்டினியூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு அவ யோசிக்கிறா. அவளுக்கு அவளே சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு அதை படிக்க ஆரம்பிக்கிறா. இதை படிக்கும் போது அவளுக்கு ரொம்பவே தயக்கமா இருக்கு. இருந்தாலும் ஜெர்மனி மேல இருக்க இன்ட்ரெஸ்ட்னாலையும் படிக்க ஆரம்பிக்கிறா. அதுல சாப்டர் 1 இந்த புக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர ஹார்பர் மற்றும் ஜஸ்டினோட டெத்தை பத்தி ரொம்ப சோகமா எழுதிட்டு அதுக்கப்புறம் சாப்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ஆரம்பிக்கிறா. அதுல வெரைட்டி எப்போ எப்படி ஜெர்மனியை மீட் பண்ணான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க ஒரு சேரிட்டி ட்ரஸ்ட் கொடுக்குற பார்ட்டிக்கு ஜெர்மனியும் வெரைட்டியும் தனித்தனியா தான் வந்திருக்காங்க. அங்கதான் வெரைட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஜெர்மனியை பாக்குறா. இவ ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா. ஜெர்மனி ரொம்பவே ஹேண்ட்ஸமான மேன். அவன் கோட் ஷூட் போட்டு ரொம்பவே அழகா இருக்கான். இந்த பார்ட்டியில வெரைட்டி ஒரு ரிச் இன்வெஸ்டரை கண்டுபிடிச்சு ஒரு கூட செட்டில் ஆகணுங்கிற எண்ணத்தோட தான் வந்திருக்கா. ஆனா ஜெர்மனியை பார்த்த உடனே அந்த எண்ணத்தை எல்லாம் எடுத்துட்டு ஜெர்மனியே ஃபுல்லா பார்க்க ஆரம்பிச்சாரா. ஜெர்மனியும் அதே மாதிரிதான் வெரைட்டியே ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கான். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஃபர்ஸ்ட் 2 glasses ஆஃப் வாட்டர் குடிக்கிறாங்க. ஆல்ரெடி அவ 3 பேக்ஸ் உள்ள போட்டிருக்கா. அதனால 2 பேருக்கும் கிளாஸ் ஆஃப் வாட்டரா போதும்னு சொல்லிட்டு அதை குடிச்சிட்டு மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அன்னைக்கு நைட் ஒன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க. இது அவங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளா மாறுது. இப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் முடியுது. அவங்க லிவிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு வகையில இந்த நைட் வழிவகுக்குது. இதை முடிச்சுட்டு சாப்டர் 1 முடிச்சுட்டு இவன் அந்த ரூமை விட்டு வெளியே போறா. கண்டிப்பா அது சவுண்ட் ப்ரூஃப் ரூம் தான். ஏன்னா வெளியே வந்து ஒரு ஸ்கிரீமிங் நாய்ஸ் கேக்குது. அது என்னன்னா வெரைட்டி வந்து நைட் மேர்ஸ் சொன்னாங்களே அந்த ஸ்கிரீம் தான். அதுக்கு டேப்லெட் கொடுத்து ஜெர்மனி வரும். ஆனா இவளுக்கு அது வந்து ஜெர்மனி தான் வெரைட்டி ஏதோ பண்றான்னு நினைச்சிட்டு மேல போய் பாக்குறா. பார்த்தா இவன் நினைக்கிறது தப்பு. இவளுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. பட் என்னன்னு கேட்க முடியும்? ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுல வந்து நைட் 11 மணிக்கு பசிக்குதுன்னு கேட்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு நிக்கிறான். அப்ப ஜெர்மனியோ வந்து உனக்கு பசிக்குதா, நம்ம கீழே போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அவன்ல பீஸா கரெக்டா வெந்து வருது. கரெக்டா அது அவனோட அந்த அலாம் கரெக்டா வந்து அடிக்கும் போது ஜெர்மனி வந்து அந்த பீஸா விடு. எனக்கு பீஸானாவே பிடிக்காதுன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கா. இருந்தாலும் ஜெர்மனிக்காக இப்ப வந்து அவ பீஸா சாப்பிட்டா. அப்ப இவங்களோட பாஸ்ட் லைஃப பத்தி லோவன் என்கொயரி பண்ணும்போது ஆல்மோஸ்ட் சிமிலர் இதெல்லாம் வந்து ஜெர்மனியும் சொல்றேன். சோ இவளுக்கு ஜெர்மனி சொல்ல சொல்ல வந்து செகண்ட் பார்ட்டை படிக்கணும்னு ரொம்ப கியூரியஸா இருக்கு. மோர் ஓவர் இவளுக்கு ஜெர்மனியை பத்தி தெரிஞ்சுக்கணும், வெரைட்டி பத்தி தெரிஞ்சுக்கிறத விட. ஏன்னா இவளுக்கு ஜெர்மனி மேல கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தேர ஆரம்பிக்குது. ஆனாலும் இவன் மனசுக்குள்ள நம்ம அந்த புக் கம்ப்ளீட் பண்றதுக்கு தான் படிக்கிறோம், சோ நம்ம படிச்சாகணும்னு சொல்லிட்டு சாப்டர் 2 போய் படிக்க போறான். குட் நைட் லோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஜெர்மனி ஃபர்ஸ்ட் டைம் லோவனோட பேரை ஷார்ட்டா கூப்பிடுறான். இது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே இன்ட்ரெஸ்டோட சாப்டர் 2 படிக்க போறோம். சாப்டர் 2ல பெருசா ஒண்ணும் இல்ல. இவங்க அடுத்த 2 இயர்ஸ் வந்து ஜெர்மனியும் வெரைட்டியும் வந்து ஒன்னா லிவிங் டுகெதரா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜராஜ சோழன் இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெர்மனி ஒரு கொஞ்சம் வேலை விஷயமா ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு. இவங்க இது வரைக்கும் தனியா தூங்குனதே இல்ல. வெரைட்டி ரொம்ப சோகமாயிரு. ஜெர்மனி வந்து நீ ஏதாவது வேலை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெர்மனி கிளம்பிடுறான். கொஞ்சம் ரஃபா சொல்ற மாதிரி சொல்றான். பட் வெரைட்டி அதை பெருசா எடுத்துக்கல. பட் வெரைட்டி வந்து ஒரு நாவல் எழுத ஆரம்பிக்கிறான் இந்த காலகட்டத்துல. ஆமா, வெரைட்டி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆத்தராவே ஆக போறான். அவ ஜெர்மனியை நினைச்சுதான் அந்த நாவலை எழுதுறான். ஜெர்மனியோட பேரை மாத்தி லேன் அப்படின்ற ஒரு பெண் நேம் வச்சு எழுதுற. கரெக்டா ஒரு செவரல் வீக்ஸ் போன வாட்டி ஜெர்மனியும் கரெக்டா வந்து வரான். கரெக்டா இவ லாஸ்ட் பேஜ் ஆஃப் இவ நாவலை கரெக்டா எல்லாமே பண்ணி கதையை ஃபுல்லா எழுதி முடிச்ச வாட்டி ஜெர்மனியை மீட் பண்றா. அன்னைக்கும் ஜெர்மனியை பார்த்த சந்தோஷத்துல வெரைட்டியும் ஜெர்மனியும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ப ஸ்டாப் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஜெர்மனி சொல்றான். வெரைட்டி வேணான்னு சொல்ற மாதிரி லைட்டா பாசாங்க கட்டிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் என்ன வெட்டிங் தான். பட் ஆஸ் சூன் அஸ் இவங்க வெட்டிங் முடிஞ்சாவே வெரைட்டி கன்சீவும் ஆயிடுறா. அப்படி ஒரு என்ஜாயபிளான லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த என்ஜாயபிள் லைஃப்ல தான் இப்படி ஒரு ட்ராஜடி வந்து இந்த குடும்பமே இப்படி மாறி போச்சுன்னு லோவன் இந்த கதையை படிச்ச வாட்டி ரொம்பவே இவங்க ஃபேமிலிக்கு வருத்தப்படுறான். கோரை சொன்ன மாதிரி இது ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு விபத்தா இல்ல எல்லாரும் நம்புற மாதிரி இது நிஜமா நடந்த விபத்தா? மேற்கொண்டு பார்ட் 2ல பார்க்கலாம். வெரைட்டியோட லைஃப்ல இருக்க டார்க் சீக்ரெட்ஸை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுமா? அப்ப பார்ட் 2 கண்டினியூ பண்ணுங்க. லோவன் வெரைட்டி வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. ஆனா இன்னும் வெரைட்டியோட சீரீஸ படிக்கிறதுக்கு பதிலா வெரைட்டியோட ஆட்டோபயோகிராஃபியை இன்னும் ஆழமா படிச்சிட்டு இருக்கா லோவன். வெரைட்டியோட ஆட்டோபயோகிராஃபியை படிக்கிற இன்ட்ரெஸ்ட லோவன் அவ சீரீஸ படிக்கிறதுலயும் இன்ட்ரெஸ்ட காட்டலாம். அப்பதானே வெரைட்டியோட சீரீஸ அவளால கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த கில்ட்ல லோவன் சுத்திட்டு இருக்கா. அப்பப்போ வெரைட்டியோட பெட்டையும் பார்ப்பா. அவளுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஃபீல் ஆகும். அதனால வெரைட்டிய ஃபேஸ் பண்றதுக்கே அவளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். எங்க நின்னாலும் வெரைட்டி
அவளையே பாக்குற மாதிரி அவளுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும். நடுவுல அவளுக்கு பண தட்டுப்பாடு அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை வரும். இதனால ஜெர்மி மேற்கொண்டு அவங்க வீட்லயே தங்கி வெரைட்டியோட சீரீஸ முடிக்க சொல்லி லோவன் கிட்ட சொல்றான். அப்புறம் 3 நாளையில அவன் லோவனோட ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் பேமெண்ட்டையும் தரதா சொல்றான். லோவனுக்கு ரொம்பவே ஷையா இருக்கு, இருந்தாலும் வேற வழி இல்லாதனால அக்செப்ட் பண்றான். காலையில உட்கார்ந்து வெரைட்டியோட புக் சீரீஸ லோவன் படிச்சிட்டு இருக்கா. அப்போ ஜெர்மேவும் குரூவும் ஃபிஷிங்க்கு போறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கா. வெரைட்டி கீழே உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு எக்ஸாக்டா மேலதான் வந்து வெரைட்டியோட பெட்ரூம் இருக்கு. குரூ கைய காட்டுறான், ஆனா அது லோவனுக்கு காட்டின மாதிரி அவளுக்கு தெரியல. அவ தலைக்கு நேரா இருக்க வெரைட்டிக்கு காட்டின மாதிரி தான் அவளுக்கு ஃபீல் ஆகுது. லோவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இருந்தாலும் அதை பெருசா கண்டுக்கல. பையன் இமேஜினரியில கூட பண்ணிருக்கலாம் இல்லையான்னு சொல்லிட்டு. சோ நாட்கள் இப்படியே போகுது. அவளுக்கு வெரைட்டிய பத்தி படிக்கிறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே போகுது. அதனால அடுத்த சாப்டர் அவ படிக்க போறா. வெரைட்டி பிரெக்னன்ட் ஆயிட்டா. ஆனா அவளுக்கு அந்த குழந்தைய பெத்துக்கிறதுல விருப்பம் இல்ல. ஜெர்மியோட அஃபெக்ஷன் ஃபுல்லா அந்த குழந்தைங்க பக்கம் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல இருக்கா. ஜெர்மியோட முழு கவனமும் எப்பயும் வெரைட்டி மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. இத படிக்க படிக்க லோவன் தான் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். ஆனா ஒரு பக்கம் யோசிச்சு பாக்குறா, இதை படிச்சு நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும், நம்ம ஏன் கோவப்படணும்னு மேற்கொண்டு அதை படிச்சுக்கிட்டே போறா. கண்டிப்பா பெண் குழந்தைங்க தான் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மி சொல்றான். ஸ்கேன் எடுத்து பார்த்தா பெண் குழந்தைங்க தான், அவங்க ட்வின்ஸ். அது அங்க லீகல் தான். இவன் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டே எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா வெரைட்டி. இதுல ட்வின்ஸ், அதுவும் 2மே பெண் குழந்தைங்க. இவ 2ஆம் பட்சமா தான் ஃபீல் ஜெர்மிக்கு இவ 2ஆம் பட்சமா ஆயிடுவா குழந்தைங்க பிறந்த வாட்டின்னு நினைச்சிட்டு இருக்க இடத்துல இவ 3வது இல்ல 4வது இடத்துக்கு போயிடுவான்னு யோசிச்சு ரொம்பவே டிப்ரெஸ் ஆயிக்கிறா. ஆனா ஜெர்மி முன்னாடி அதை காமிச்சுக்காம ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கா. வெரைட்டிக்கு இதை படிச்சுட்டு என்னடா அம்மா இவ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் அதிகமா கண்டுக்கல. வெரைட்டியோட மேனஸ்கிரிப்ட் எடுத்து வச்சுட்டு லோவன் வந்து போயிட்டு இருக்கா. ஜெர்மி வந்து லோவனை கிராசரி ஷாப்க்கு கூப்பிடுறான். அவளுக்கு கிராசரி திங்ஸ் வாங்கணும், அதனால அங்க போயிட்டு வராங்க. அங்க போயிருக்கும் போது பேட்ரிஷியா அப்படின்ற ஒருத்தி வந்து இவங்கள ரொம்ப நக்கல் பண்ற மாதிரி, உங்களுக்கு ஏதாவது அஃபைர் இருக்க மாதிரி பேசுறா. அதுக்கு ஜெர்மி வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் சொல்லி இவங்களுக்கு கேட்டதா சொல்லுங்கன்னு சொல்றான். ஆனா அவ என் ஹஸ்பண்ட் பேரு வில்லியம் அப்படின்னு சொல்றா. உடனே லோவன், நீங்க ஒரு பேர் சொன்னீங்களே அது யாரு அப்படிங்க, அவ அஃபைர் இருக்க ஒருத்தன் அப்படின்னு சொல்லும் போது 2 பேருமே ஒரு ஜோக் கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. வெரைட்டியோட வீட்டுக்கு வந்த வாட்டி லோவன் வந்து அங்க இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் பாக்குறா. அதோட பிக்சர்ஸ்ல வந்து ஒரு பொண்ணோட கன்னத்துல வந்து ஒரு ஸ்கார் மார்க் இருக்கு. அந்த ஸ்கார் மார்க் வந்து பெருசான வாட்டியும் இருக்கு. இத ஜெர்மி கிட்ட சொல்றா. அந்த ஸ்கார் மார்க் இருக்க பொண்ணு வந்து ஜஸ்டின், அந்த ஃபர்ஸ்ட் குழந்தை. அதுக்கப்புறம் ஹார்ட்பர்க்கு ஒரு ஆர்டிசம் மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதெல்லாம் படிச்சிட்டு இருந்தவ வந்து ஒருவேளை வெரைட்டினாலதான் இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்குமோன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அந்த மேனஸ்கிரிப்ட படிக்கலாம்னு முடிவு பண்றான். ஜெர்மிக்கு குட் நைட் சொல்லிட்டு இவ அந்த மேனஸ்கிரிப்ட படிக்க போறான். அந்த மேனஸ்கிரிப்ட்ல வெரைட்டி குழந்தைங்களை அபார்ஷன் பண்றதுக்காக நிறைய வழி பண்ணிருப்பா. ஸ்லீப்பிங் பில்ஸ் சாப்பிடுறது, இல்ல தேவையில்லாம நிறைய டேப்லெட்ஸ் சாப்பிடுறது, அப்படி இப்படின்னு நிறைய செஞ்சிருப்பா. ஸ்டார்கேட்ஸ்ல இருந்து கீழே விழலாமா, ஒயர் எடுத்து ஏதாவது குத்தலாமா, இதனால ப்ளீடிங் வரும், அபார்ஷன் ஆகும். அப்ப ஜெர்மியோட கண் பார்வை வந்து வெரைட்டி மேல விழும். ஜெர்மி வந்து இன்னும் ரொம்ப சிம்பத்தியா வெரைட்டிய வந்து பாத்துப்பான் அப்படின்னு வெரைட்டி வந்து யோசிச்சுட்டு இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பா. இதெல்லாம் ரொம்ப குரூவலா இருக்கும். ஜெர்மி அழுதா கூட அது வெரைட்டிக்காக இருக்கணும்னு வெரைட்டி யோசிக்கிறா. அவளுக்கு அவளே சொல்லிக்கிறா, ரொம்ப குரூவலா யோசிக்கிறா. இதெல்லாம் படிச்சுட்டு லோவனுக்கு ரொம்பவே பயமாயிடும். வெரைட்டி ஒருவேளை ஒரு சைக்கோ பார்த்தா இருப்பாளோ அப்படின்ற அளவுக்கு லோவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவா. ஒருவேளை அம்மாக்களே இப்படிதான் நினைப்பாங்களோ அப்படி இப்படின்னு லோவன் யோசிக்கிறா. ஏன்னா பிரெக்னன்சி டைம்ல லேடிஸ் நிறைய யோசிப்பாங்க இல்லையா, அதனால இது ஒரு நார்மல் விஷயமா இருக்கும். அப்புறம் ஒரு குழந்தைங்க வளர வளர ஒரு அம்மா வந்து நார்மல் ஆயிடுவாங்க. குழந்தைங்க வயித்துல இருக்கும் போது ஒரு அம்மாவும் குழந்தை மாதிரி தானே, அதனால இவ அப்படி யோசிச்சிருக்கலாம். மைட் பி அவ ஆட்டோபயோகிராபிங்கிறனால அதை எழுதி இருக்கலாம். நிறைய பேர் இதை வெளியே சொல்லாம கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து லோவன் வந்து அவளுன்னு நினைச்சுக்கிறா. இன்ஃபேக்ட் லோவனுக்கு இன்னும் மேரேஜோ ஆகல, குழந்தையும் இல்ல. சோ இவளுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதனால இதையும் வந்து அவ ஒரு மாதிரி நார்மல் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறா. அப்படி வெரைட்டிக்கு அவ 2 பசங்கள் மேலயும் பாசம் இல்லைன்னா, அதுவும் அந்த 2 ட்வின்ஸ் பொண்ணுங்க வெரைட்டி மாதிரியே இருக்காங்க, அவங்க மேல பாசம் இல்லைன்னா, அந்த குழந்தைங்களே வேணாம்னு நினைச்சானா எதுக்காக அவ 3வது ஒரு குழந்தைய பெத்துக்க போறா? சோ பசங்க மேல அவளுக்கு கண்டிப்பா பாசம் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கதைக்காக கூட அவ எழுதியிருக்கலாம் அப்படி இப்படின்னு லோவன் யோசிச்சு அவளே சமாதானப்படுத்திக்கிறா. இருந்தாலும் அடி மனசுல லோவனால வெரைட்டி இப்படி எழுதுனது, இப்படி பேசின, இப்படி வந்து அவ புக்ஸ்ல எழுதி வச்சிருக்கிறது வந்து லோவனுக்கு சுத்தமாவே பிடிக்கல. இதே யோசனையோட அவ வெளியே போறா. அப்ப மேல வெரைட்டி ரூம்ல இருந்து ஒரு சத்தம் வருது. என்னன்னு போய் பார்த்தா குரூ வந்து கீழே விழுந்திருக்கான். வெரைட்டி ரூம்ல கீழே ஒரு நைஃப் இருக்கு. அவனோட சின்னதா ஒரு கட் ஆயிருக்கு. இது எப்படி கட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு குரூவை தூக்கிட்டு வெளியே போய் அவ வந்து அந்த சின்ன வந்து பிளட் எல்லாம் வாஷ் பண்றா. பிளட் படபடன்னு கொட்டிட்டு இருக்கு. அப்ப வந்து அம்மா எப்பயும் என்னை கத்தி எடுக்க வேணாம்னு சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்றான்.
இதை கேட்டு அவளுக்கு லைட்டா ஷாக்கா இருந்தாலும் அவ வேலையை கண்டினியூ பண்றா. ஜெர்மியும் பதட்டமா உடனே குருவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் பேண்டேஜ் போடுறான். எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னா, கத்தியில கிழிச்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ப்ரோ இல்ல நான் கீழே விழுந்துட்டேன் அப்ப அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்றான். இவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் பக்கத்துல கத்தி இருந்தது. அப்புறம் வெரிட்டி இப்படி சொன்னாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதை ஃபர்தரா க்ரூ கிட்ட கேட்கல. இருந்தாலும் அவன் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருப்பான். அம்மா எப்பயுமே எனக்கு கத்தி எடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல அவன் சொல்லியிருப்பான். ஆனா அதை இப்ப பிரசன்ட் டென்ஸ்ல சொல்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மி வெரைட்டி நீ புக் எழுதினா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா அது பாஸ்ட் டென்ஸ்ல ஒருவேளை வெரைட்டி இருந்திருந்தா இப்படிதான் சொல்லியிருப்பா அப்படின்ற எண்ணத்துல இவ எடுத்துக்கிறா. அதே மாதிரிதான் குரூவும் பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட்ல சொல்றதா எடுத்துக்கிறா. அதனால இத பெருசா எடுத்துக்கல. ஆனா மேல கத்தி எடுத்து கிளீன் பண்ணி அங்க கத்தி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ரூமுக்கு போறா. அங்க பார்த்தா கீழே குனிஞ்சு லாஸ்ட் இது வரைக்கும் தேடுறா, கத்தியே இல்ல. உள்ள அவ நுழையும் போது வெரைட்டி தலை ஆக்சுவலா ஒரு சைடு இருந்துச்சு. ஆனா இவ உள்ள நுழைஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த தலை இவளையே பாக்குது. சடனா இவ பயந்தே போயிடுறா. இவளால அப்படியே மூச்சே விட முடியல. வெரைட்டி இவ திரும்பி ஓடி போன பின்னாடியே இவளுக்கு ஏதாவது செஞ்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டிய பார்த்த மாதிரியே அப்படியே டோர் சைடு போய் வெளியே போய் கதவை சாத்திட்டு ரிலாக்ஸ் ஆகி மூச்சு வாங்குறா. இவளுக்கு ஒரு வாரி தூக்கி வாரி போட்டுருது. ரொம்பவே பயப்படுறா. ஜெர்மி வரான். அந்த கத்தி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுக்கலான்னு ஜெர்மி போறான். லோவன் நீங்க போய் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா லோவனுக்கு ரொம்ப பயமாயிடுது. உடனே அவ கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அதை பத்தி வெளியே எதுவுமே காமிச்சுக்காம அமைதியா அந்த இடத்த விட்டு போறான். லோவன் அவளோட ரூமுக்கு போயிடுறா. போய் பேனிக் அட்டாக்கு ஏற்கனவே ஒரு மாத்திரை எடுத்துக்கலாம்னு அவன் யோசிச்சிருப்பா. பிளஸ் இந்த புக் எடுக்கிறதுக்கு புக் எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்தி இப்போ வெரிட்டிய அவ்வளோ கொடூரமா பார்த்துட்டு 2 மாத்திரையா எடுத்துக்கிட்டு நம்ம எப்படியாவது இந்த சீரீஸை முடிச்சுட்டு இங்க இருந்து போகணும் அப்படி இப்படின்னு கண்டதை யோசிச்சுட்டு இருக்கா. அவன் மைண்ட் ப்ராப்பராவே வேலை செய்ய மாட்டேங்குது. எஸ், இப்போ வெரிட்டியோட இன்னொரு டார்க்னஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் இன்னொரு சாப்டரையும் படிக்க போறான். நாட்கள் போகுது. பட் அவ அபார்ஷன் பிளான் எதுவுமே சக்சீட் ஆகல. குழந்தைங்க டெலிவரி ஆகுது. குழந்தையோட ஒரு கண்ணத்துல ஸ்கார் இருக்கு. ஜெர்மி நம்மளே தான் புடிச்சு திட்ட போறான், நம்ம கேர்லெஸ்ஸா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வெரிட்டி நினைக்கிறா. ஆனா வெரிட்டி பண்ண அந்த அபார்ஷன் பிளான்ஸ்னாலதான் ஸ்கார் விழுந்திருக்குன்னு வெரிட்டி யோசிக்கிறா. ஜெர்மி ஒரு குழந்தை கண்ணத்துல ஸ்கார் இருக்குன்னு டாக்டர் கிட்ட கேட்கும் போது அவங்க 2 பேரும் ட்வின்ஸ் இல்லையா, உள்ளுக்குள்ளாரியே நகத்துல கீறுறது இல்ல டிஷ்யூனால ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வந்திருக்கும், அதனால ஒரு ஸ்கார் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. யூஸ்வலா இது ட்வின்ஸ்ல நார்மலா நடக்கிற ஒரு விஷயம் தான். சோ இத பத்தி பெருசா யாரும் எடுத்துக்கல. பசங்க வளர வளர சரியா போயிடும்னு விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு குழந்தை பிறந்துருச்சு இல்லையா, அது ட்வின்ஸ் பேபி. இவ ரொம்பவே டயர்டா இருக்கா. ஒரு குழந்தைனாவே ரொம்ப டயர்டா இருக்கும். சோ ஃபார்முலா ஃபீட் கொடுக்கலாம் அப்படின்னு வெரைட்டி முடிவு பண்றா. ஆனா ஜெர்மிக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஃபீட் பண்றா. இவளுக்கு அந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு கூட பிடிக்கல. ஆனா ஜெர்மி என்ன நினைச்சுக்கிறான்னா ரொம்பவே டயர்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஓகே ஃபார்முலா ஃபீட் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. இவ்வளவு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. மேலும் ஜெர்மி அந்த குழந்தைங்க பக்கம் தான் திரும்பி அந்த குழந்தைங்களை ரொம்ப லவ் பண்றதா சொல்றான். இது வெரைட்டிக்கு ரொம்பவே எரிச்சலை ஏற்படுத்துது. என்ன விடவா அப்படின்னு சொல்லி சைக்கோத்தனமா கேக்குறா. அவன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். வேற வழியே இல்லைனாலும் வெரைட்டியும் சிரிக்கிறா. மறுபடியும் லோன் அதே தான் யோசிக்கிறா. இது ஒரு அம்மா இப்படி யோசிப்பாங்கன்னு அவளுக்கு தெரியாதுன்னு. இருந்தாலும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவளுக்கு மனசே ஒரு மாதிரி இருக்கு. அவ போறா, கிச்சன் பக்கத்துல போறா. ஒரு பாக்ஸ் இருக்கிறா. அதுல அவங்க ஃபேமிலி போட்டோ எல்லாம் இருக்கு. அவ பாட்டுக்கு எடுத்து பாக்குறா. ஜெர்மி அந்த ஃபேமிலி போட்டோவை பார்க்க கூடாது அப்படின்னு அவாய்ட் பண்ணாலும் ஜெர்மிக்கு ஒரு பாயிண்ட்ல அந்த போட்டோவை பார்க்க போறான். போட்டோவை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே ஜெர்மி வெக்ஸ் ஆயிடுறான். யார் மேல குறை சொல்றதுன்னு தெரியாது இல்லையா, 2 குழந்தைங்களா இருந்த வாட்டி. ஆனா ஜெர்மிக்கு வெரைட்டி மேலதான் கொஞ்சம் கோவமா இருந்துச்சு. ஜெர்மி ஒரு ஸ்டேஜ்ல அழுவுற மாதிரி ஆயிடுறான். லோவன் ஜெர்மியவே சமாதானப்படுத்த போறா. அப்ப 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு நார்மல் ஹக் மாதிரியே இருக்காது. அப்படி திரும்பி பார்க்கும்போது க்ரூ அந்த இடத்துல நின்னுட்டு இருப்பான். க்ரூ சமாதானப்படுத்தலான்னு ஜெர்மி போவான். க்ரூ ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு லோவனும் நினைப்பான். க்ரூ அவசர அவசரமா அந்த போட்டோ எல்லாம் எடுத்து அந்த டிராவருக்குள்ள சீக்கிரமா வச்சிட்டு இருப்பான். நான் இவங்களை திரும்பி பார்க்கவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருப்பான். ஜெர்மி க்ரூவை சமாதானப்படுத்துறதுக்கு க்ரூவை தூக்கிட்டு போயிடறான். இவ ஆல்ரெடி 2 டேப்லெட் எடுத்துட்டா இல்லையா, ஆல்ரெடி அதுவே ஹெவியா இருக்கு. மறுபடியும் இந்த பிரச்சனையெல்லாம் நினைச்சு அவன் மண்டை இன்னுமே சூடாகுது. அவளும் அவர் ரூமுக்கு போயிடுறான். ஈவினிங் 4 o'clock ஆகுது. லோவன் வெளியே உட்காந்து சீரீஸ் படிச்சுக்கிட்டு அவளோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பாக்குறா. ஏப்ரல் வெரைட்டிக்கு சாதம் மாதிரி ஊட்டி விட்டுட்டு இருக்கா. கிச்சனுக்கு வெரைட்டி அவளோட வீல் சேர்ல உட்கார்ந்துருப்பா. ஏப்ரல் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஃபீட் பண்ணிட்டு இருப்பா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏரிக்கரை ஓரமா க்ரூ ஒரு டர்ட்டில புடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருப்பான். அவங்க அப்பா பக்கத்துல லேப்டாப் வச்சுட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. லோவன் ஏப்ரல் கிட்ட போய் கொஞ்சமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் கிட்ட இந்த வீட்டுல வந்ததுல இருந்து ஒழுங்கா பேச்சு வார்த்தை எதுவுமே இல்லாதனால ஏப்ரல் கிட்ட போய் பேசுறான். இங்க எவ்வளவு நல்லா ஒர்க் பண்றீங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. ஏப்ரல்
4 வீக்ஸ் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இந்த கான்வர்சேஷனை முடிச்சுட்டு டைரக்டா வந்து ஜெர்மி க்ரூ இருக்கிற இடத்துக்கு லோவன் வந்து போறா. அங்க ஒரு குட்டியா டர்ட்டில் க்ரூ வந்து அந்த டர்ட்டில வளர்க்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஜெர்மி வந்து அலோ பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல. ஜெர்மி வந்து ஓகேன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. அந்த டர்ட்டில பிடிச்சி திரும்ப அந்த சாண்ட்லயே விடுறாரு. திரும்ப அந்த டர்ட்டிலுக்கு போறதுக்கு வழி இல்லாத மாதிரி அந்த டர்ட்டில் அங்கேயே இருக்கு. அப்ப க்ரூ கேக்குறா, இந்த வாரம் நம்ம வெளியே போய் சாப்பிடலாம்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மி வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம எல்லா வாரமும் அம்மா இருக்கும் போது வெளியே போவோம், ஒவ்வொரு வாரமும் வெளியே போவோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறான். ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப லோவன் பக்கத்துல நிக்கிறா இல்லையா, லோவன் நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேக்குறான். ஆனா லோவனுக்கு இது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஜெர்மி வந்து லோவனை டேட்டுக்கு கூப்பிட்ட மாதிரி அவ வந்து ஃபீல் பண்றான். அஃப்கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அன்னைக்கு டின்னர் நைட் ரொம்பவே நல்லாவே போகுது. லோவனுக்கு ஜெர்மி பண்ற ஒவ்வொரு விஷயமும் பிடிச்சிருக்கு. ஜெர்மி வந்து லோவனுக்கு கார் திறந்து விடுறான், டோர் ஓபன் பண்ணி விடுறான். இந்த மாதிரி ஜெர்மி வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆளா இருக்கிறது எந்த பொண்ணுங்களுக்கு தான் பிடிக்காது அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் அன்னைக்கு டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. மறுபடியும் ஜெர்மி மேல அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு இல்லையா, மறுபடியும் வெரைட்டியோட சாப்டர்ல ஜெர்மியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமான்னு மறுபடியும் சாப்டர் படிக்க போறா. ஜெர்மியும் வெரைட்டியும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி குழந்தைங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டோட ஒரு கார்னர்ல குழந்தைங்களுக்கான செட்டப் வந்து பண்ணிருக்காங்க. அங்க குழந்தைங்களுக்கான பேபி மானிட்டரும் போட்டு வச்சிருக்காங்க. ஜெர்மி நைட் ஃபுல்லா குழந்தைங்களை பார்த்துப்பான் வெரைட்டி கூட சேர்ந்து. வெரைட்டி ஜெர்மி வந்து குழந்தைங்க பாத்துக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனா மார்னிங் ஆன வாட்டி ஜெர்மிக் ஆபீஸ் கிளம்பின வாட்டி வெரைட்டி என்ன பண்றானா, பேபி மானிட்டர் எல்லா கலெக்ஷனையும் வந்து அன்பிளக் பண்ணிட்டு இவ பகல் ஃபுல்லா தூங்க போயிடுவாளாம். அந்த குழந்தைங்க கத்துனாலும் எது பண்ணாலும் திரும்ப போய் கண்டுக்கவே மாட்டாளாம். திரும்ப ஜெர்மி வரதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு அந்த மானிட்டர் பிளக் எல்லாம் வந்து திரும்ப வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு வந்துடுவாளாம். இத படிச்ச உடனே லோவனுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. என்ன அம்மா இவ அப்படின்ற மாதிரி இருக்கு அவளுக்கு. இவ வெரைட்டிய நல்ல திட்டுன்னு திட்டுறா மனசுக்குள்ளாரியே. அப்ப ஜெர்மி வந்து டோரு வந்து தட்டுறாரு, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு. பேஸ்மெண்ட்டுக்கு போய் ஃபிஷ் டேங்க் எடுத்து ஃபுல்லா கிளீன் பண்ணி க்ரூக்காக வந்து அதை ஹால்வேல வந்து செட்டப் பண்ணி கொடுக்கணும். அப்படி செட்டப் பண்ணி கொடுத்தா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மி சொல்றான். சோ க்ரூவை வந்து அந்த டர்ட்டில் அந்த ஆமையை வச்சு விளையாண்டுட்டு இருந்தான் இல்லையா, அதை வளர்க்கறதுக்கு ஜெர்மி வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு லோவனும் வந்து கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. ஜெர்மியும் ஆமா அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ பேஸ்மெண்ட்டுக்கு போய் அந்த அக்வாரியத்தை வந்து எடுத்துக்கிட்டு, அதாவது ஃபிஷ் டேங்கை வந்து எடுத்துக்கிட்டு வெளியே மேல 2 பேருமே வந்துடுறாங்க. ஜெர்மி ஃபிஷ் டேங்கை கிளீன் பண்றாரு. லோவன் அவ ரூமுக்கு தூங்க போறான். ஆல்ரெடி 2 டேப்லெட் வந்து போட்டு வச்சுட்டா இல்லையா, இப்பதான் அவ தூங்கவே போறான். லோவன் தூங்குறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தூங்க போறான். அவளுக்கு ஜெர்மி ஞாபகமா இருக்கு. ஜெர்மி அவளுக்கு கொடுத்த ஷர்ட்டை வந்து அவ போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு, அப்புறம் ஜெர்மி பத்தி யோசிக்கும் போதெல்லாம் வெரைட்டி ஞாபகத்துக்கு வரா. வெரைட்டி ஞாபகத்துக்கு வந்தனால சைலண்டா லோவன் வந்து தூங்க போயிடுறான். அப்படி அவ தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவளுக்கு ஒரு வித்தியாசமான வாசனை எல்லாம் வர மாதிரி இருக்கு. கண்ணு முழிச்சு பார்த்தா ஃப்ளோர் அவ இருக்கிற அந்த சீலிங் அவரோட கலர் வந்து கிரே, ஆனா இப்ப எல்லோ கலர்ல இருக்கு. என்னடா நம்ம எங்கடா இருக்கோம், கண்டிப்பா வெரைட்டி ரூம்ல மட்டும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஆனா அவ கண்ணு முழிச்சு பார்த்தா அவ வெரைட்டி ரூம்ல தான் இருக்கா. ஆல்ரெடி வெரைட்டியை பத்தி படிச்சு அவ ரொம்பவே பயந்து போயிருக்கா. அவளால மூச்சு விட முடியல, இது பண்ண முடியல. அந்த கனவுல எந்திரிச்சு கத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிமிஷம் கத்திடுறா. கத்திட்டு அதுக்கப்புறம் இந்த சவுண்ட் வேற யாருக்கும் கேட்க கூடாது, இதை வேற யாரும் பாக்குறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு அவசரமா ஸ்டார் கேஸ்ல இருந்து ஓடி போறா. அப்ப ஜெர்மி கரெக்டா வந்துடுறான். என்ன ஆச்சு லோவன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே போறான். இவன் வெரைட்டியை கூட பாக்கல, லோவன் பின்னாடியே போயிடுறான். லோவன் வந்து அவ ரூம் டோரை வந்து சும்மா சாத்திட்டு உள்ள போய் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கா. இல்ல நான் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, அங்க போயிருக்க கூடாதுன்னு. அப்ப கரெக்டா ஜெர்மியும் வந்துடுறான். லோவனை சமாதானப்படுத்துறான். ஒரு அம்மா எப்படி குழந்தைய சமாதானப்படுத்துவாங்களோ அந்த மாதிரி சமாதானப்படுத்துறான். அப்ப லோவன் அவளுக்கு இருக்க டிசார்டரை சொல்றான். லோவனுக்கு ஸ்லீப்பிங் டிசார்டர் இருக்கு. ஆனா அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சரியாயிடுச்சு. பட் இப்ப திரும்ப வந்திருக்கு. இத பத்தி எல்லாம் வந்து ஜெர்மி கிட்ட சொல்றான். லோவன் இந்த ஸ்லீப்பிங் டிசார்டர்னால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பா. ஒரு நாள் அவங்க வீட்டுல இருந்து எழுந்து போய் அவ கைய உடைச்சிட்டு வந்திருப்பா. இந்த சிசிடிவி கேமரால எல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் உடைச்சிருக்கா அப்படின்னு வந்து பாப்பாங்க. அவ 1 மணி நேரம் ஒரே இடத்துல இருந்துட்டு டக்குன்னு மேல இருந்து கீழே குதிச்சுல இருந்திருப்பா. சோ இத பார்த்து அவங்க அம்மா வந்து அவளோட ரூமுக்கு 3 லாக் வந்து வாங்கி கொடுத்திருப்பாங்க. அந்த 3 லாக் போட்டுட்டு தான் அவ தூங்குவா. அப்பயும் சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு.
அவன் லாக் அன்லாக் பண்ணிட்டு போய் கேஸ் ஓபன் பண்ணிட்டு நிக்கிறது அப்படி இப்படின்னு நிறைய நடந்திருக்கு. இதை பத்தி எல்லாம் ஜெர்மி கிட்ட சொல்றா. ஆக்சுவலா இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வரும்போதே அவ ரூம்ல லாக் இருந்திருக்காது. அவதான் ஜெர்மி கிட்ட சொல்லி அந்த ரூமுக்கு லாக் போட சொல்லியிருப்பா. ஓ இதனாலதான் எனக்கு லாக் வேணும்ட்டு ரொம்ப அடமண்டா இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மியும் கேட்பான். அவ ஆமாம்பா, இனிமேலும் இங்க உங்க வீட்டுல இருந்தா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவ திங்ஸ் எல்லாம் பேக்கப் பண்றா. பட் ஜெர்மி வந்து லோவனை சமாதானப்படுத்தி எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு லோவனை தூங்க வைக்கிறான். தூங்க வச்சுட்டு ஜெர்மி கிளம்பி போயிடுவானோ, நம்ம லோவனுக்கு ரொம்ப பயமா இருக்கும்னு சொல்லிட்டு லோவன் வந்து ஜெர்மியவே பாக்குறா. ஜெர்மியும் கிளம்பி எல்லாம் போகல. ஜெர்மி வந்து லோவனை சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு லோவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு அவ பெட்லயே தூங்கிடுறான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. அவ பெட்லயே வந்து லோவன் தூங்கின வாட்டி எந்திரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறான். ஆனா லோவனும் தூங்கல. 1 மணி நேரம் ஆகுது. லோவன் தூங்கிட்டான்னு நினைச்சிட்டு லோவனுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவன் ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் கொடுத்துட்டு ஜெர்மியும் வந்து அவன் வேலையை பார்க்க கிளம்பிடுறான். லோவன் தூங்கவே இல்லை. எப்படின்னா 8 o'clock 2 to 3 காஃபிஸ் வந்து குடிச்சிட்டு அவ ரொம்பவே டயர்டா நின்னுட்டு இருக்கா. அப்ப ஜெர்மி வந்து வராரு. ஜெர்மி வந்து லோவன் கிட்ட வந்து யாருக்காதுக்கும் வந்து எதுவும் கேட்காத மாதிரி மெதுவா வந்து பேசுறாரு. இப்ப ஏப்ரல் உள்ளவரா எதுவுமே நடக்காத மாதிரி குட் மார்னிங் ஏப்ரல் அப்படின்னு சொல்றாரு. ஏப்ரலும் குட் மார்னிங்னு சொல்லிட்டு ஆனா இவங்களே ரொம்ப உத்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. ஏன்னா இவங்க நாள் ஆக ரொம்ப க்ளோஸா பேசிக்கிற மாதிரி ஏப்ரலுக்கும் வந்து தோணுதா என்னமோன்னு தெரியல. சோ ஏப்ரலும் உத்து பார்த்துட்டு அவன் வேலையை பார்க்க கிளம்புறான். ஜெர்மி வந்து லோவன் கிட்ட ஒரு சொல்யூஷன் வந்து சொல்றாரு. அந்த சொல்யூஷன் என்னன்னா, நீ ரூம்குள்ள போட்டினா தானே இந்த பிரச்சனை வருது, நீ அன்லாக் பண்ற பிரச்சனை. நான் ரூமுக்கு வெளியே டெய்லியும் பூட்டிட்டு தூங்கிடுறேன். நீ முழிக்கிறதுக்குள்ள நான் ரூம் கதவை திறந்து விட்டுறேன். சப்போஸ் என்னைக்காவது மறந்துட்டா எனக்கு ஒரு மெசேஜோ ஒரு காலோ போடு, நான் கண்டிப்பா கொஞ்ச நேரத்திலேயே வந்து திறந்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு லோவன் கிட்ட வந்து சொல்றாரு. இப்படி பண்ணா லோவனும் நல்லா தூங்குவான்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. லோவனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அப்புறம் நாள் இப்படியே போகுது. அன்னைக்கு இப்ப கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறா இல்லையா, அவ மைண்ட் மறுபடியும் ரீசெட் ஆயிடுது இல்லையா. சும்மா அடுத்த சாப்டர் படிக்க போறான். ஒவ்வொரு சாப்டர் படிக்கும் போதும் கண்டிப்பா இந்த ஒரு சாப்டரோட நிறுத்திடுறான்னு நினைப்பா. ஆனா இவன் எந்த இதையும் நிறுத்தின மாதிரியே தெரியல. அதே மாதிரி சொல்லிட்டு இப்பவும் இன்னொரு சாப்டர் படிக்க போறான். 6 மாசங்கள் ஆகுது. குழந்தைகள் வீட்டுக்கு வந்து ஜெர்மியும் வெரிட்டியும் கொஞ்சம் நல்லாவே பாத்துக்கிறாங்க. குழந்தைங்கள மானிட்டர் மூலியமா பாத்துக்கிறாங்க. அவங்க க்ளோஸா இருக்கும் போதெல்லாம் இந்த குழந்தைங்க அழுகும். இருந்தாலும் வெரிட்டி வந்து ஜெர்மியை பிரெயின் வாஷ் பண்ணி டென்ஷன் ஆகி இன்னும் கொஞ்ச நேரம் வந்து அவ கூடயே இருக்க மாதிரி எல்லாம் வெரிட்டி வந்து பண்ணியிருக்கான். அப்போ இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும் போது அன்னைக்கு காலையில வெரிட்டிக்கு வந்து ஒரு கனவு வருது. ஜாஸ்டின் மூஞ்சில வந்து ஹார்பர் வந்து தலைவாணி வச்சு அமுக்குற மாதிரி ஒரு கனவு வருது. குழந்தைங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8 வயசாச்சும் இருக்கும். ஆனா இன்னும் குழந்தைங்க வளரவே இல்லை. இது கனவு தான். அப்போ வந்து இந்த கனவோடய வெரிட்டி வந்து முழிச்சுக்கிறா. சப்போஸ் ஜெர்மிக்கு இந்த மாதிரி ஆனா வெரிட்டி இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாளோ என்னமோ தெரியல. அவ காலை 2 மடக்கி வச்சுக்கிட்டு அந்த நீஸ்ல அவ மூஞ்ச வச்சுக்கிட்டு அழுகுறா. ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுறா. ஜெர்மியும் இதை பாக்குறான். வெரிட்டிய வந்து ஏதோ சமாதானப்படுத்துற மாதிரி செஞ்சுட்டு இருக்கான். ஆனா வெரிட்டி எதையுமே காமிச்சிக்கல. ஒருவேளை இதுதான் பாசமா? ஜாஸ்டின் மேல திடீர்னு வெரிட்டிக்கு வந்து ரொம்பவே பாசம் வந்துருது. ஆனா ஹார்பர் மேல ரொம்பவே கோவமா இருக்கான். அந்த டைம்ல தான் இந்த குழந்தைங்க அழுகுறாங்க. சோ வெரிட்டி பார்க்க போறா. ஜெர்மி வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். தூங்கிட்டு இருக்க ஜஸ்டினுக்கு பாலை கொடுத்து சமாதானப்படுத்தி திரும்ப தூங்க போடுறான். ஜஸ்டின் மேல ரொம்பவே பாசமா நடந்துக்கிறான். ஆனா ஹார்பர் மேல கனவு தான் அது ஆக்சுவலா. ஆனாலும் ஹார்பர் மேல ரொம்பவே கோவப்படுறான். லோவன் சொன்ன மாதிரி ஒரு சரியான சைக்கோபாத் தான் போல. ஹார்பருக்கு பால் கொடுக்காம அதுக்கு பதிலா அவ விரல வாய்க்குள்ள வச்சிடறா. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் கத்த ஆரம்பிச்ச வாட்டி இன்னொரு விரலையும் வந்து உள்ள விடும். ஆல்மோஸ்ட் இவ ஹார்பரை வந்து மூச்சு திணற கொலை பண்ண போறான். இப்படித்தானே என் குழந்தைய வந்து நீ பில்லோ வச்சு அமுக்க பார்த்த அப்படின்லாம் யோசிக்கிறேன். ஜெர்மி கரெக்டா அந்த டைமுக்கு வந்தனால விரல 2த்தையும் எடுத்துடுற. ஜெர்மி என்ன ஆச்சுன்னு கேக்குறான். எதுவும் ஆகல, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா, என்னமோ பண்ணி பார்த்தேன்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுத்துட்டு போறான். அவ அப்பதான் வந்து மூச்சு விடுறா திணறி. இவன் கை உள்ள வச்சிருந்தா இல்லையா, குழந்தை வந்து வெரிட்டி மேலேயே வாமிட் பண்ணிடுறா. ஆனா ஜெர்மி அதை பத்தி கவலைப்படாம வாமிட் எடுத்து அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போயிடுறான். சும்மா சொல்லவா வேணும். வெரிட்டிக்கு இன்னும் கோவம் வரும். வெரிட்டி பாத்ரூம்க்கு போய் குளிச்சுட்டு வரதுக்குள்ள ஜெர்மி அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி பால் கொடுத்து தூங்க வச்சாரு. இத படிச்சு பார்த்துட்டு லோவனுக்கு வயிறுலாம் ரொம்ப கலங்குது. இத கேக்குற எல்லாருக்குமே கண்டிப்பா வயிறு கலங்கும் இல்லையா. இதெல்லாம் கேட்கும் போது வெரிட்டிய வந்து நல்லா விரட்டி வெளுக்க தோணுது. இப்போ வெரிட்டிக்கு வந்து ஜஸ்டின் மேல கொஞ்ச நாள்லயே பாசம் வந்துருச்சு. அதே மாதிரி ஹார்பர் மேலயும் கொஞ்ச நாள்ல பாசம் வந்திருக்குமோ. இந்த ட்ராஜடி வந்து ஒரு விபத்து தானா?
இல்ல வெரிடி தான் ஹார்பரையும் ஜஸ்டினையும் சைக்கோ மாதிரி கொண்டுட்டாளா? அப்படி கொண்டு இருந்தா இவன் ஏன் கார் ஆக்சிடென்ட் பண்ணணும்? சோ மேற்கொண்டு இந்த சஸ்பென்ஸை தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் பார்ட்ல பாருங்க. வெரிடியோட லைஃப் தெரிஞ்சுக்க இன்னும் ஆவலா இருக்கீங்களா? இதோட ஃபைனல் பார்ட் வெரிடிங்கிற இந்த சீரியஸ் முடிய போது வெரிடி தான் அந்த கொலையை செஞ்சாலா இல்ல வெரிடி உண்மையாலுமே இன்னசென்டா? மேற்கொண்டு இந்த பாட்டுல பார்க்கலாம். வெரிடி லாஸ்டா வந்து ஹார்பரை கொலை பண்ண ட்ரை பண்ணா இல்லையா? இதை படிச்சுட்டு லோவன் ரொம்பவே பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நிறைய சாப்டர்ஸ் டக்கு டக்கு டக்குன்னு திருப்பிடுறா. அப்படியே போயிட்டு இருக்கு லைஃப். அப்போ அவளோட மேனஸ்கிரிப்ட படிச்சு முடிச்சுட்டு பார்த்தாவே ரொம்ப லேட் ஆயிடுது. லேட்டா போய் சாப்பிட்றா. ஜெர்மி கூட பேசுறா. அப்போ ஜெர்மியும் அவளும் பேசிக்கிறாங்க. அப்ப லோவன் அவளோட ஃபீலிங்ஸ் சொல்றா. அவ ரொம்ப சின்ன ஆத்தர் இல்லையா? அவளுக்கு வர இமெயில் கூட அவளுக்கு வருதுன்னே அவ ஃபீல் பண்ண மாட்டாளாம். ஆனா அவளை பார்த்து யாராவது ஒருத்தர் சொல்லணும், நீ எழுதுறது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லணும்னு அவ ஆசைப்படுறா. அப்ப ஜெர்மி வந்து லோவன் கரெக்டா தூங்க போற டைம்ல வந்து சொல்றான். வெரிடி இது வரைக்கும் லோவனோட புக்கை படிச்சதே இல்லைங்கிற அந்த உண்மையை சொல்றான். லோவனுக்கு ரொம்ப சோகமாயிடுறா. ஆனா லோவன் எதிர்பார்த்த ஒரு விஷயத்த அப்ப ஜெர்மி சொல்லிட்டு போறான். நீ எழுதுறது எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு ஜெர்மி சொல்லிட்டு போறான். லோவன் டோரை சாத்திட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதுவும் ஜெர்மி வாயால இதை சொன்னதுனால இவ கடகடன்னு மற்ற சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே மற்ற சாப்டர்ஸ் ஒன்னா படிச்சுட்டே போயிட்டு இருக்கா. இப்படியே லைஃப் போயிட்டு இருக்கு. இவ வெரிட்டியோட புக்கு அவுட்லைன்லாம் எழுதி கோரே கிட்ட அனுப்பி விட்டுறா. அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு அட்வான்ஸ் கிடைக்கும். அட்வான்ஸ் கிடைச்ச வாட்டி கண்டிப்பா இந்த வீட்டை விட்டே போகணும், வெளியே ஸ்டே பண்ணணும்னு முடிவு பண்றா. இதை பத்தி ஜெர்மி கிட்டயும் சொல்றா. இவ அவுட்லைன் ப்ரிப்பேர் பண்றதுல ஒரு நாள் 2 நாள் பிரேக் விடலான்னு யோசிக்கிறா. ஏன்னா அடுத்த நாள் இவளோட பர்த்டே. இதை பத்தி வந்து ஜெர்மி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஃபர்ஸ்ட் டைம் அவ ஹால்ல போய் டிவியை பாக்குறா. அவ ஹாலுக்கு இது வரைக்கும் போனதே இல்ல. அவ டிவி பார்த்ததும் இல்ல, ரிலாக்ஸ் பண்ணதும் இல்ல. ஜெர்மியும் இதை பார்த்து சந்தோஷப்படுறா. இவ இப்பதான் ரிலாக்ஸ் பண்றா. ரொம்ப அவுட்லைன் எப்படியோ ஒன்னு ரிலீஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அவ கூட டிவி பார்க்க ஜாயின் பண்ணிடுறான். அப்ப கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டு இருக்கு. ஜெர்மி கிட்ட இவளும் சொல்றா, சீக்கிரமா எனக்கு அட்வான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நானும் சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜெர்மி முகம் ரொம்பவே மாறி போயிடுது. அதை பார்த்து இவ ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்படியே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் போது உன் வயசு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மி கேட்கறான். எனக்கு 32 அப்படின்னு லோவன் சொல்றா. அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அப்ப வந்து என்னோட டிரைவிங் லைசன்ஸ் எனக்கு பாருங்கன்னு எடுத்துட்டு வந்துறான். அப்ப அவளோட பர்த்டே நாளைக்கு, அதாவது இன்னைக்கு மிட் நைட் 12 o'clock செலிப்ரேட் பண்ணலாம் இல்லையா? அதை ஜெர்மி பார்த்துட்டு நான் உடனே கேக் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றான். இது லோவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன் ஒரு ஐசிங் கேக் வந்து அவளுக்காக செய்யறான். கரெக்டா மிட் நைட் 12 o'clock கட் பண்றாங்க, சாப்பிடுறாங்க, பேசுறாங்க, நிறைய பேசுறாங்க. இது அப்படியே ரொமான்ஸா மாறுது. 2 பேரும் ஒன்னா சேர ஆரம்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட் 2 பேருமே ஒன்னா தான் தூங்குறாங்க. அப்போ அவ ஸ்டேர் கேஸ்ல இவங்க ரொமான்ஸ் எரிஞ்சிட்டு மேல பார்க்கும்போது வெரிட்டி நிக்கிற மாதிரி இருக்கு. இவளு ரொம்ப பயந்துடுறா. வெரிட்டி அங்க நிக்கிறா அப்படின்னு சைலண்டா சொல்றா. அதுக்குள்ள வெரிட்டி அங்க இல்ல. உடனே ஜெர்மி போய் மேல ஸ்டேர்ஸ்ல பாக்குறான். பார்த்தா வெரிட்டி தூங்கிட்டு தான் இருக்கான். திரும்ப வந்து லோவன் கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அன்னைக்கு நைட் அப்படியே முடியுது. அடுத்த சாப்டர் அவ படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து வெரிட்டி வந்து ஹார்பரையும் ஜாஸ்டினையும் டே கேர்ல சேர்த்து விட்டுருவா. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து இவன் மோர் ஓவர் ஹார்பரை பத்தி பேசுறதே இல்லை. எப்பயும் ஜாஸ்டின் கலரிங் பண்றா, ஜாஸ்டின் அதை பண்றா, இதை பண்றான்னு ஜஸ்டினை பத்தியே பேசிட்டு இருக்கா. அது ஜெர்மிக்கு கோவத்தை வர வச்சிருது. நீ எப்பயும் ஹார்பரை பத்தி பேசுறதே இல்லை, நீ ஹார்பரை பத்தி கவலையே படுறது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும் போது அதை வந்து ஜெர்மியை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்காக வெரிட்டி வந்து பிரெக்னெண்டா இருக்கிறதா ஒரு பொய் சொல்றா. அதான் ஜெர்மி வந்து மோர் ஓவர் அவ மேல அட்டாச்மெண்டா இருப்பான்னு சொல்லிட்டு. பட் அவ சொன்ன பொய் நிஜமாயே ஆயிடும். 2 weeks கழிச்சு அவ பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுது. சப்போஸ் அவ பிரெக்னெண்டா இல்லைன்னா மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணவும் தயாரா இருப்பா. பட் ஃபார்ச்சுனேட்லி அவ பிரெக்னெண்டா இருக்கா. இந்த டைம் லைஃப் அப்படியே போகுது. ரொம்ப ஸ்மூத்தாவே போகுது. பசங்களும் வளர்றாங்க. இவ குரூ மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்கா. குரூ கூட ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்றா. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்போ ஒரு நாள் குழந்தைங்க ஃப்ரெண்டோட வீட்டுல தூங்க போறாங்க. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 8 வயசு ஆயிடுச்சு. குரூ அப்போ கொஞ்சம் குழந்தையா இருக்கான். அவங்களுக்கு 8 வயசு ஆயிடுச்சு இல்லையா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல அன்னைக்கு நைட் ஸ்டே அவுட் பண்றதுக்காக அந்த ட்வின்ஸ் வந்து ஸ்டே பண்றாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க குழந்தைங்களோட ஃப்ரெண்டோட அம்மா வீட்டுல இருந்து அந்த கால் வருது. ஜெர்மி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறான். ஜஸ்டின் அன்னைக்கு காலையில இறந்து போயிடுறா. அவளுக்கு பீனட் அலர்ஜி இருக்கு இல்லையா? அது தெரியாம அவ எப்படியோ பீனட் அவ சாப்பாட்டுல உள்ள போயிருக்கு. அடுத்த நாள் காலையில அவ மூச்சு பேச்சு இல்லாம செத்து போயிடுறா. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஜெர்மியால இதை அக்செப்ட் பண்ணவும் முடியல. ஆனா வெரிட்டி இதனா அவங்க குழந்தையா இருக்கும் போதே கனவு கண்ண. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஹார்பரா தான் இருப்பா. ஹார்பர் தான் ஜஸ்டினை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு அவளோட வன்மத்தை அவன் மனசுக்குள்ளாரே கக்கிட்டு இருக்கா. ஜஸ்டின் இறந்ததை அந்த ஃபேமிலியே ஃபுல்லா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுது. வெரிட்டியும் ரொம்பவே சோகமாயிடுறான். இப்படியே இந்த கதையை படிச்சுட்டு அடுத்த நாள் காலையில பர்த்டே இல்லையா? நைட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில பர்த்டே ஸ்பெஷலா வந்து ஜெர்மிக்கும் குரூவுக்கும் சமைக்கிறா. வெரிட்டிக்கும் அதை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹால்வேல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெரிட்டிக்கு சர்வ் பண்ணி ஊட்டி விடும் போது வெரிட்டியோட காதுல போய் இன்னைக்கு ஜெர்மியோட
ஜெர்மியும் நானும் ஒன்னா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோத்தனமா சொல்றா. வெரைட்டி காதுபடவே சொல்றா. அதுல இவளுக்கு ஒரு சந்தோஷம் போல. இவ ஜஸ்டினை கொலை பண்ணலன்னு தெரிஞ்சு லோவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஜெர்மியும் லோவனும் அப்படி ஒரு நாள் ஒன்னா இருந்துட்டு இருக்கும் போது காலையில 5 மணி அந்த மாதிரி எந்திரிச்சு ஜெர்மி வந்து எல்லாரும் முழிக்கிறதுக்கு முன்னாடி ஏப்ரல், அதாவது வெரைட்டியோட நர்ஸ் உள்ள வரதுக்கு முன்னாடி போயிடுவாரு. ஆனா அன்னைக்கு நைட்டு ஜெர்மியும் லோவனும் எக்ஸ்ட்ரா டைம்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அதிக நேரம் தூங்கிடுறாங்க. காலையில எந்திரிச்சு ஜெர்மி ரூமுக்கு போறதுக்கு கதவை ஓபன் பண்ணா கதவை ஓபன் ஆகல. வெளியே இருந்து யாரோ லாக் போட்ட மாதிரி இருக்கு. உடனே 2 பேரும் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க, யாராவது ஏதாவது நினைச்சுப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து லோவனுக்கு வெரைட்டி மேலதான் டவுட் வருது. வெரைட்டியோட ரூம் டோரை லாக் பண்ணியா இல்லையான்னு கேக்குறா. வெரைட்டி ஒருவேளை ரூம் டோரை வெளியே இருந்து லாக் பண்ணிருப்பாளோ, திடீர்னு கான்சியஸ் வந்திருக்குமோ அப்படின்னு வந்து சொல்றா. ஜெர்மிக்கு தூக்கி வாரி போட்டுருது. அங்க இருக்க ஒரு விண்டோ வழியா டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே போயிட்டு ஃபர்ஸ்ட் போய் வெரைட்டியும் குரூவையும் பாக்குறா. 2 பேரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. செக் பண்ணிட்டு வந்து மேல இருந்து கீழே லோவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்போ கரெக்டா ஏப்ரல் வந்து உள்ள வந்துடுறா. எதுவுமே நடக்காத மாதிரி 2 பேருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. இவன் அன்னைக்கு காலையில தானே அவ பர்த்டே அன்னைக்கு தானே சொல்லியிருப்பா வெரைட்டி கிட்ட நானும் ஹஸ்பண்டும் ஒன்னா இருக்க போறாங்கன்னு. அதுக்கு அப்போதான் அந்த நைட்டு தான் வந்து இந்த மாதிரி டோர் லாக் ஆகியிருந்திருக்கு. ஸோ இது இவளுக்கு வெரைட்டி மேல இன்னும் டவுட்டா வந்து அதிகமாகுது. அவ ஆக்சிடென்ட்டை ஃபேக் பண்ணி இன்னமும் வந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி ஒரு மாதிரி நடப்பினமா இருக்க மாதிரி நடிக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு லோவனுக்கு ரொம்பவே டவுட் வருது. மேற்கொண்டு மேனஸ்கிரிப்டை படிக்க வந்து போறா. ஸோ நாட்கள் போகுது. ஜஸ்டின் டெத்துக்கு அப்புறம் ஹார்பரும் குருவும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜெர்மி வந்து நான் ஷாப்பிங் போனா 2 குழந்தையும் எடுத்துட்டு பக்கத்துலயே ஒரு ஏரி இருக்கு இல்லையா, அதுல ஒரு குட்டி போட்டும் இருக்கு, அதுல போட்டிங் போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்போ வெரிட்டியோட மனசை வந்து ஜஸ்டினோட கொலைக்கு வந்து ஹார்பர் தான் காரணம், ஜஸ்டினை ஹார்பர் தான் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹார்பரை கொலை பண்ணணும்னு முடிவு பண்றா. போட்டிங் போறா. அப்போ வந்து க்ரூவை காப்பாத்திட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து போட்டு உள்ள போயிட்டு ஹார்பரை வந்து எஜ்ஜில் உட்கார வச்சுட்டு போட்டை கமுத்து விட்டுறா. ஹார்பர் அதுல துடிச்சு சாகிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. க்ரூ கிட்ட மூச்சை பிடிச்சி வை அப்படின்னு சொல்றா. குழந்தைங்களால எவ்வளவு மூச்சை பிடிச்சி வைக்க முடியும்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக என்னமோ சைக்கோத்தனமா கொஞ்சம் பிஹேவ் பண்றான். அப்ப க்ரூவும் மூச்சை ஹோல்டு பண்ணிக்கிறான். க்ரூவை வந்து கடற்கரைக்கு சேர்த்திடுறா. ஆனா ஹார்பரை வந்து தேடுற மாதிரி நடிக்கிறா. ஹார்பர் வந்து இறந்தே போயிடுறா. க்ரூ கிட்ட சொல்லி ஜெர்மிக்கு கால் பண்ணி உடனே வர சொல்றா. அப்புறம் போலீஸையும் வர சொல்றா. அண்ட் எவ்ரிதிங் ஃபேக் பண்ணிடுறா. போலீஸ் கிட்டயும் ஃப்ரேம் பண்ணிடுறா. போலீஸும் வந்து இவ கிட்ட அதிகமா என்கொயரி பண்ண முடியல, ஏன்னா ஒரு அம்மா குழந்தைய இழந்ததை தான் அவங்களும் நினைக்கிறாங்க. ஸோ இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நைட் இதை படிச்சுட்டு இந்த தடவை வந்து லோவனுக்கு பயமா இல்லை, ஏன்னா அவ ஜெர்மி கூட இருக்கா இல்லையா, அதனால அவ ப்ரொடக்டிவா ஃபீல் பண்றா. சந்தேகமே இல்லை இவ தான் ஹார்பரை கொண்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. வெளியே போய் க்ரூ கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றா. அப்போ நைஃபை வச்சு 2 பேரும் வந்து இந்த நைஃபை வச்சு ஜாம் மாதிரி ஒண்ணு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை வந்து நைஃபை வச்சு க்ரூ வந்து வாயில வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கான். அப்போ வந்து லோன் வந்து அப்படியே வெரிட்டியை பத்தி க்ரூ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அப்ப வந்து க்ரூ வந்து அதிகமா எதுவும் ஆன்சரே சொல்லல. உடனே இவளுக்கு லைட்டா டவுட் ஆகுது. அப்போ வந்து அன்னைக்கு ஹார்பரும் நீயும் போட்டிங் போறீங்களே, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற, அதை பத்தி உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேக்குறா. அவனுக்கு ஜஸ்ட் 5 வயசு தான், அதிகமா எதுவும் ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை. சோ அதை பத்தி கேட்கும் போது அப்ப க்ரூ வந்து ஒண்ணு சொல்றான். அம்மா இதை உன்கிட்ட இதை பத்தி பேசக்கூடாது, அம்மா சொல்லியிருக்காங்க இதை பத்தி குறிப்பா உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு க்ரூ சொல்றான். இவளுக்கு என்ன கேட்டவங்கிறதே தெரியல. திரும்ப வந்து அதை கேக்குறா. அப்போ கரெக்டா நைஃப் வச்சு தானே சாப்பிட்டுட்டு இருக்கான். கரெக்டா அவன் கம்ஸ்ல எல்லாம் ஏறிடுது. கம்ஸ்ல இருந்து அவனுக்கு பிளட்டா ஊத்திட்டு இருக்கு. உடனே ஜெர்மியை கூப்பிட்டு இவனை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்பி வைக்கிறான். இன்னும் லாஸ்ட் 1 சாப்டர் தான் இருக்கு. அதையும் போய் இவ படிக்க ஆரம்பிக்கிறான். அதை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெரிட்டி வீட்டில் தானே இருக்கா, மேலே போய் ரூம் டோரை வந்து லாக் பண்ணிட்டு பேபி மானிட்டர்லாம் வந்து அவளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவளை வந்து வீடியோ பிடிச்சி எப்படியாவது வந்து ஜெர்மிக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அதெல்லாம் செட்டப் பண்ணிட்டு வந்துடுறா. அப்புறம் ஆஃபீஸில் உட்காந்து வெரிட்டியோட ரூம் தான் லாக் பண்ணிட்டால, இனிமேல் வெரிட்டியால டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கூலாக உட்காந்து வெரிட்டியை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறா. இதுதான் லாஸ்ட் சாப்டர். அப்போ ஜெர்மியும் வெரிட்டியும் வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஜெர்மி வெரிட்டியை பார்த்து எதுக்காக க்ரூ கிட்ட மூச்சை இழுத்து பிடிக்க சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். வெரிட்டி ஏதோ சொல்ல ட்ரை பண்றா. பட் அவன் மாட்டிக்கிட்டா. ஜெர்மி எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. க்ரூ பக்கம் தன் பையனான க்ரூ பக்கம் திரும்பி ஜெர்மி தூங்கிடுறான். வெரைட்டி மனசுல நிறைய ஓடுது. ஸோ இதை காம்பன்சேட் பண்றதுக்காக நம்மளை போலீஸ்கிட்ட வந்து ஜெர்மி மாட்டி விட்டுருவானோ அப்படின்ற பயத்துல நம்ம ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணி கோமா ஸ்டேஜுக்கு போன மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எழுதி வச்சுட்டு தி எண்டுன்னு போட்டு முடிச்சிடுறா. இதை படிச்சு பார்த்துட்டு லோவனுக்கு கண்டிப்பா இவ ஏமாத்திட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா ஜெர்மியோட கார் உள்ள கராச்சிக்கு வந்துடுது. 16 தையல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவ கீழே ஜெர்மிக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறான். ஜெர்மி வந்து குளிக்க போயிடுறான். அப்போ இவ தான் பேபி மானிட்டர் எல்லாம் வச்சிருக்கா இல்லையா, வீடியோ இதை மாதிரி. அந்த மானிட்டர்ல வந்து பார்த்தா வெரிட்டி
கீழே இருக்கா, கை காலை வச்சுட்டு ஃப்ளோருக்கு அடியில ஏதோ பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் நார்மலா இருக்க மாதிரி இருக்கு. இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. உடனே ஒரு கத்தி எடுத்துட்டு வெரிட்டி ரூமுக்கு போக ஆரம்பிச்சிடுறா லூசு மாதிரி. போய் ஓபன் பண்ணி வெரிட்டியை பாக்குறா. பழைய மாதிரி எப்படி பெட்ல இருந்தாலும் அதே மாதிரி வெரிட்டி இருக்கா. இவளே ஒரு செகண்ட் நம்ம பார்த்தது உண்மையா இல்ல நம்மளுக்கு வர ஹாலுசினேஷனா அப்படி இப்படின்ட்டு இவளுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. கத்தியோட இது பண்ணிட்டு வெரிட்டி நான் உன்னை பார்த்தேன்னு பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கா. ஜெர்மே அப்ப வந்த இத பார்த்து உடனே ஜெர்மே வந்து ரொம்ப கோவப்படுறான். ஏன்னா ஆல்ரெடி ஜெர்மே கிட்ட லோன் ஒண்ணு சொல்லியிருப்பான். இவளும் ஜெர்மேவும் க்ளோஸா இருந்து ஆரம்பிச்ச காலகட்டத்துல வெரிட்டி வந்து வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு வீக்கெண்ட்ஸ் ஆனா மட்டும் கூப்பிடுங்க, அப்பதான் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும்லாம் சொல்லி அதை ஜெர்மையும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றான்னு சொல்லிட்டு வர மண்டே வந்து அங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலைஸ்டாவே அவ வந்து இருந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருப்பான். இப்போ வந்து இவளை கத்தியோட பார்த்துட்டு ஜெர்மே ரொம்பவே கோவப்படுறான். லோவன் சொல்றத ஒரு வார்த்தை கூட கேட்கல. லோவனை வந்து கூட்டிட்டு போய் அவன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்பான். லோவனுக்கு ஒரே கண்ணீரா வந்துட்டு இருக்கு. லோவன் வந்து அப்போ ஜெர்மையை பார்த்து உண்மையை சொல்லலான்னு ட்ரை பண்றான். ஜெர்மே என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மேனஸ்கிரிப்ட் எடுத்து ஜெர்மே கையில கொடுத்துட்றா. அந்த மேனஸ்கிரிப்ட படிச்சு பார்த்துட்டு நீ வந்து எந்த முடிவும் பண்ண, ப்ளீஸ் படி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சரா. ஜெர்மே முடியாது, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்றான். ஆனா கடைசியில மேனஸ்கிரிப்ட அவனை உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அவன் மூஞ்சில டென்ஷன் ஏறிக்கிட்டே இருக்கு. மேனஸ்கிரிப்ட படிச்சு முடிச்சுட்டு டேரக்டா வெரிட்டி ரூமுக்கு தான் போறான். வெரிட்டி கண்ண மொழி என்கிட்ட பேசு, பதில் சொல்லு, நீ தான் ஹார்பர் அக்கோனியா, பேசு அப்படி இப்படின்னு சொல்றான். ஒரு நிமிஷம் ஜெர்மேக்கே டவுட் ஆயிடுது. ஏன்னா வெரிட்டி கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்ல. கண்ண மொழி வெரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணெல்லாம் கைய வச்சு ஓபன் பண்றான். பட் எந்த அசைவும் இல்ல. ஒரு நிமிஷம் ஜெர்மேக்கே ரொம்ப கில்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நான் போலீஸுக்கு கால் பண்ண போறேன், உன்னோட மேனஸ்கிரிப்ட கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு நேரா போறான். அப்போ ஒரு நிழல்ல இருந்து எந்திரிச்சு உட்கார்ற மாதிரி எஸ், அது வெரிட்டி தான். எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கா. ஜெர்மே நான் அப்படி இப்படின்னு அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான். பட் ரெண்டு பேருக்கும் சண்டை தான் போகுது. ஜெர்மே ஒரு கட்டத்துல வெரிட்டியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சாரான். இதை பார்த்துட்டு வந்து தடுப்பான்னு பார்த்தா லோவன் தடுக்கலான்னு நினைச்சிட்டு அப்படியே அவன் கொலை பண்ணணும், அப்பதான் குரூவோட ஃபியூச்சர் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறா. ஜெர்மே கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கான். அப்ப கொலை பண்றதுக்கு வேற ஐடியா தரா. ஏன்னா ஜெர்மியோட ஃபியூச்சர் கெட்டு போயிடக்கூடாது இல்லையா, அதனால ரொம்ப அக்கறையா கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணாத, அவ ஹார்பரை எப்படி சோக்கிங் பண்ணி கொலை பண்ண முயற்சி பண்ணாலோ அதே மாதிரி வாமிட் அவளை எடுக்க வச்சு அவ சோக் பண்ணி அந்த மூச்சு குழாயில வந்து அந்த வாமிட் அடைச்சு தூக்கத்திலேயே இறந்து போன மாதிரி பண்ணிட அப்படின்னு ஐடியா வேற கொடுத்துட்டு போறா. அதை கேட்டு ஜெர்மையும் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி செஞ்சிடறான். வெரிட்டி ஃபைனலா இறந்துடுறா. ஒரு நிமிஷம் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. இவங்க ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. கீழே வந்து ஜெர்மே மறுபடியும் வந்து இவளோட திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்ப ஹேங்கிரியா இருக்கான். அப்புறம் என்ன பண்றாங்கன்னே ஒரு நிமிஷம் தெரியாம ரெண்டு பேருமே அழுந்துட்டு ஒரு மாதிரி ஃபியர்லாம் கட்டி பிடிச்சி தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில போலீஸ்க்கு வந்து இவ தூக்கத்துல இறந்துட்டான்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. வெரிட்டி எடுத்து செத்து போன அடுத்த நாளே அங்க இருந்து லோவன் மேன்ஹாட்டன் சிட்டிக்கு திரும்ப போயிடுறா. அவ அவுட்லைன் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்றா. அதுவும் அப்ரூவ் ஆயிடுச்சு. நாட்கள் போகுது. 7 மாசம் ஆயிடுச்சு வெரிட்டி இறந்து போய். இவளோட அவுட்லைன் அப்ரூவ் ஆயிடுச்சு. அண்ட் இவ நல்லா அட்வான்ஸும் வந்துருச்சு. 2 வீக்ஸோ 3 வீக்ஸோ லேட்டர் வந்து ஜெர்மே இவளை அப்பப்போ கூப்பிடுவான். இவளும் அப்பப்போ போவா. அப்பப்போ ஜெர்மையோட ரிலேஷன்ஷிப்ல இருப்பா. இந்த ரிலேஷன்ஷிப்க்கு பிரதிபலனா வந்து அவை வந்து இப்ப வந்து பிரெக்னெண்டா இருக்கா. லோவன் இப்போ பிரெக்னெண்டா இருக்கா. அது ஒரு கேர்ள் பேபி. க்ரூ தான் உங்களுக்கு அண்ணனா இருக்க போறான், நம்ம ஒரு ஃபேமிலி ஆக போறோம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இவங்க லவ் பண்றேன்னு ஒரு நாளும் சொல்லிக்கிட்டதே இல்லை. ஆனா உண்மையாலுமே இவங்க லவ் பண்றாங்க. வெரிட்டியோட அந்த வீட்டை வித்துட்டு அதுல வர காசு பிளஸ் வெரிட்டியோட இன்சூரன்ஸ் காசு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு புது வீட்டுக்கு நோக்கி புது இடத்துக்கும் வந்து போறாங்க. அங்க செட்டில் ஆகலான்னு போறாங்க. அப்போ வெரிட்டியோட திங்ஸ் பிளஸ் அதெல்லாம் வந்து ஆஃபீஸ்ல இருக்கும் இல்லையா அந்த கதை எழுதுறதுக்கு, அதெல்லாம் எல்லாமே பேக் பண்ணிட்டு அந்த வீட்டை வந்து லாஸ்டா போய் ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ க்ரூ மேல போறான். நான் என்னோட டிராயிங்ஸ் எல்லாம் அம்மா ரூம்ல தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வெரிட்டி ரூம்ல அடியில இருக்க ஃப்ளோர்ல எடுக்கிறான். இதை நம்ம எப்படி மறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவ அந்த பேபி மானிட்டர்ல பார்க்கும்போது வெரிட்டி கீழே இருக்க ஃப்ளோர்ல தான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பா. சரின்னு கீழே இருக்க ஃப்ளோர்ல போய் அங்க இருக்க அந்த உடன் பீஸை வந்து தோண்டி எடுத்து உள்ள என்ன இருக்குன்னு பாப்பா. அப்கோர்ஸ் அந்த அன்னைக்கு காணாம போனுச்சு இல்லையா அந்த நைஃப் அந்த உடன் ஃப்ளோருக்கு அடியில தான் ஒரு ஹோல் மாதிரி இருக்கு அங்க இருக்கு. அப்புறம் உள்ள ஒரு என்விலோப் லெட்டர்ல இருக்கு. லெட்டர்ல தாங்க ஒரு முக்கியமான உண்மை இருக்கு, அதிர்ச்சியான விஷயம் இருக்கு. உங்க மண்டைய செலவு செய்யறது, உங்க மண்டைய அதிகமா மேனிபுலேட் செய்யற விஷயம் இந்த லெட்டர்ல தான் இருக்கு. அப்படி அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு? லோவன் மேற்கொண்டு வெரிட்டி லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி படிக்கும் போது அவ அமாண்டா ஜெர்மே ஒரு டைம் டின்னருக்கு வந்து போறாங்க. அமாண்டாவும் வெரிட்டியும் டிஸ்கஷன் பண்றாங்க. இந்த நாவலை வில்லன் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூல இருந்து கொண்டு போகலாமா. ஃபர்ஸ்ட் நாவலும் வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் செம ஹிட் ஆயிடுச்சு. அதனால எல்லா நாவலும் வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூலயே எழுதலாமா, அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுமா அமாண்டா கிட்ட டிஸ்கஷன் பண்றா. அப்புறம் அவ எல்லா நாவலையும் அதே மாதிரி கொண்டும் போறா.
இதோட ஒரு எக்ஸ்பிரிமெண்டா தான் வந்து அவளோட ஆட்டோபயோகிராஃபியும் அவ வந்து எழுதியிருப்பா. ஆனா அதை படிக்கிற யாருமே அதை உண்மைன்னு நம்பிடுவாங்க. ஏன்னா இவ ஒரு ரொம்ப நல்ல ஆத்தர் இல்லையா. ஆனா வந்து அதுல கொஞ்சம் ரியாலிட்டி, நிறைய ஃபேக்கான விஷயத்த எழுதியிருப்பா. அவ ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பா. அது கூட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பா, மென்ஷன் பண்ணியிருப்பா. ஆனா அந்த ட்ரெஸ் வந்து ஆக்சுவலி வந்து வெரைட்டியோடது தான். அவ கடன்லாம் வாங்கியிருக்க மாட்டா. அந்த ட்ரெஸ் அவளே தான் வச்சிருப்பா. அந்த ட்ரெஸ் அவ தான் வாங்கி போட்டிருப்பா. அண்ட் ஜாமியை பாக்குறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் கூட வந்து நல்லா காசு பணம் இருக்கவங்கள பார்த்து செட்டில் ஆகணும்னு சொல்லி அதுல போட்டிருப்பா. ஆக்சுவலி அப்படி எதுவுமே இல்ல. அதுவே ஒரு அநாத ஆசிரமத்துக்காக ஒரு ஸ்பான்சர் பண்ற ஒரு ஈவெண்ட். அதுல அவ யாரையும் வந்து பார்க்கலாம் வரல. ஜஸ்ட் அந்த பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு போகணும்னு தான் வந்திருப்பா. இந்த மாதிரி நிறைய பொய்களை சேர்த்துதான் அந்த மேனுஸ்கிரிப்ட வந்து அவ எழுதியிருப்பா. அப்போ ஜஸ்டினும் ஹார்பரும் டெத் ஆன வாட்டி அவ மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடும். அவளே சமாதானப்படுத்துறதுக்கு அவ வில்லனும் வந்து போர்ட்ரேட் பண்ணி அந்த கதையை எழுத ஆரம்பிச்சிருவா. அவதான் ஒரு எழுத்தாளர் இல்லையா, அதை சிறப்பாவே செஞ்சிடறா. அப்படி எழுதி முடிச்சிடுறா. ஆனா வந்து அவளுக்கு மனசு இல்ல. ஆனா சோகமா இருக்கா. அப்போ ஜெர்மி ஒரு நாள் அந்த மேனுஸ்கிரிப்ட லேப்டாப்ல இருந்த ஒரு நாள் அந்த மேனுஸ்கிரிப்ட எடுத்து படிச்சிடுறான். இவளால எதுவுமே பண்ண முடியல. மேனுஸ்கிரிப்ட் பேஜை கொண்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்துட்டு நம்மள வந்து மாட்டி விட்டுருவானோ. ஏன்னா ஜெர்மி வந்து எப்ப வந்து க்ரூவை வந்து மூச்சு பிடிச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லி வந்து ஜெர்மி வந்து கேட்டானோ, அப்பையில இருந்து வெரிட்டி சொல்ற எதையுமே ஜெர்மி வந்து காதுல வாங்கிக்கிறதே இல்ல. அதனால வந்து வெரிட்டி ரொம்பவே பயப்பட்டா. இது தெரிஞ்ச உடனே ஜெர்மி வந்து அவ கழுத்தை நெரிக்க ட்ரை பண்றான். நிறைய விஷயம் வந்து ஜெர்மி வந்து ட்ரை பண்றான். கார் ஆக்சிடென்ட்ல வந்து கொண்டு போய் வந்து விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெரிட்டி வந்து ட்ரை பண்றான். ஆனா வந்து ஜெர்மி வந்து க்ரூவோட எதிர்காலம் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வெரிட்டி அப்படியே விட்டுட்டு போயிடுறான். இந்த கோவம் தாங்காம வெரிட்டி வந்து நான் சாகணும்னு தானே எதிர்பார்க்கறேன், நானே செத்து போறேன்னு சொல்லிட்டு ஒரு கார் எடுத்துட்டு போய் அவளே இவளை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிக்கிறா. அப்புறம் கோமா ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா. இல்லைன்னா ஜாமி வந்து அவளை கொன்றுவான் இல்லையா, அதனால கோமா ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி வெரைட்டி நல்லாவே நடிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி இருக்கும் போதுதான் இந்த லோவனை வந்து ஜாமி வந்து கூட்டிட்டு வரான். அதுக்கு முன்னாடியே வந்து அந்த மேனுஸ்கிரிப்ட் எல்லாம் தேடி எரிச்சிடலாம் கொளுத்திடலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கா. லேப்டாப்ல இருக்க மேனுஸ்கிரிப்ட் ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டா. பட் ஒரு மேனுஸ்கிரிப்ட் கைப்பட இருக்கிறத வந்து அவ தேடிக்கிட்டே தான் இருக்கா. இவ்வளவு லோனும் இல்லாத போதெல்லாம் தேடுறா. கொஞ்சம் கொஞ்சம் இவ அப்சர்வ் பண்றா. லோனும் ஜெர்மியும் வந்து ஒன்னா இருக்காங்க. இதை அவளால தாங்கிக்கவே முடியல. சோ என்ன பண்றானா, ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அவ மணி எல்லாம் அவ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு ப்ரூவை கூட்டிட்டு இந்த இப்போ எழுதுற இந்த லெட்டரை வந்து ஜெர்மி கிட்ட தான் எந்த தப்பும் செய்யலைங்கிறது தெளிவா வந்து எழுதி வச்சுட்டு ப்ரூவை கூட்டிட்டு அவ வேற எங்கேயாவது போய் வாழணும்னு முடிவு பண்றா. ஆனா வந்து இப்படி நடுவுல வந்து பிளான் ஃபெயிலியர் ஆனதுனால வெரிட்டி வந்து இறந்து போயிடுறா. வெரிட்டி இன்னும் ஜெர்மிய லவ் பண்றதா தான் எழுதி இருக்கா. ஏன்னா அது எதுவுமே ஜெர்மியோட மிஸ்டேக் இல்ல, ஒரு நல்ல அதனால அது யார் படிச்சாலும் வந்து நம்பிடுவாங்க. சோ ஜெர்மி உன் மேல எந்த தப்பும் இல்லை, நான் இன்னும் உன்னை காதலிக்கிறேன் பை வெரிட்டி அப்படின்னு எழுதியிருக்கா. இதை லோன் படிச்சுட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஒரு இன்னசென்ட் லேடியை கொண்டுட்டோமா. ஜெர்மிக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும். நிறைய விஷயம் யோசிச்சுட்டு இருக்கு. சப்போஸ் இந்த லெட்டர் ஜெர்மி கிட்ட கிடைச்சா அவன் இன்னும் கில்ட்டா ஃபீல் பண்ணுவான். மேலும் அந்த மர்டர் பண்றதுக்கு முக்கியமான காரணமே லோவன் தான். திரும்ப அந்த மேனுஸ்கிரிப்ட் எடுத்து கொடுத்திருந்திருப்பான். திரும்ப வந்து அவன் மர்டர் பண்ணும்போது வந்து இப்படி பண்ணாத இப்படி பண்ணுன்னு ஹெல்ப் பண்ணியிருப்பான். சோ ஜெர்மி வந்து உனக்கு ஏற்கனவே இது தெரியுமா லோன்னு சொல்லிட்டு லோவனை டவுட் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. லோவனை வெறுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் வந்து வெரிட்டி வந்து உண்மையதான் சொல்றாளா, இது உண்மையாதான் எழுதியிருக்காளா, அதை மேனிபுலேட் பண்ணி எழுதியிருக்காளா, இல்ல இப்போ படிக்கிற இந்த லெட்டரை மேனிபுலேட் பண்ணி எழுதியிருக்காளான்னு தெரியாது. பட் ஹவவர் இந்த லெட்டர் வந்து ஜெர்மிக்கு வந்து கிடைச்சா அவன் ரொம்ப கல்ட்டா ஃபீல் பண்ணுவான். நம்மளாலேயும் ஒரு ஹாப்பியான லைஃபை வந்து வாழ முடியாது. சோ அந்த லெட்டர் தான், அந்த மேனுஸ்கிரிப்ட் தான் உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிழிச்சு டாய்லெட்ல போட்டுட்டு ஃப்ளஷ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தான் ஜெர்மி வரான். இவன் மூஞ்ச பாக்குறான். இந்த வீட்டுல வந்து நிறைய வந்து மறக்க முடியாத நினைவுகள் இருக்கு இல்லையா, கொடூரமான நினைவு. சோ வந்து லோவனை வந்து நம்ம உடனே இங்க இருந்து போலாம், இந்த வீட்டுக்கு இனிமே நம்ம எப்பயுமே வரமாட்டோம்னு சொல்லிட்டு லோவனை கூட்டிட்டு கார்ல போறான். போகும்போது இன்னும் 10 வீக்ஸ் தான் இருக்கு அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு. இவங்க 3 பேரும் தான் இனிமே ஒரு ஃபேமிலியா வாழ போறாங்க. இனிமே சாகர வரைக்கும் கூட இந்த உண்மை வந்து ஜெர்மிக்கு தெரியக்கூடாது, செத்துட்ட வாட்டி கூட தெரியக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கா. அப்புறம் ஒரு நிமிஷம் வெரிட்டியை பத்தி யோசிச்சு ஒருவேளை வெரிட்டி எந்த உண்மையை தான் மேனிபுலேட் பண்றா, அவ பொண்ணுங்க செத்தது தாங்காம அவளே வில்லனா போர்ட்ரேட் பண்ணிட்டு உண்மையாலுமே அந்த மேனுஸ்கிரிப்ட் எழுதினாலா, இல்ல இப்ப படிச்ச இந்த மேனுஸ்கிரிப்ட் உண்மையா, எது உண்மை எது பொய்ன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. இதோட இந்த கதையும் முடியுது.